அவராலே உன்னை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, என்ன அது? பரணிதரன் அப்படின்னு பெரியவாட ரொம்ப பெரியவாட ரொம்ப பிரியமா இருக்கிறவர், ரொம்ப ஆசையா இருக்கிறவர். பெரியவா பெரியவாட நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். பெரியவாட எழுதிட்டே இருப்பார். கல்கி தீபாவளி எழுதுவார், பல தீபாவளி எழுதுவார். தனிப்பட்ட முறையில பெரியவாளை பத்தி சொல்றதா இருந்தாலும் நிறைய சொல்லுவார், நிறைய அனுபவஸ்தர். அவர் ஒரு சமயம் பரணிதரன் ஸ்ரீதர் அவர் தானே? அவரேதான். வேற இன்னொரு பேர் கூட இருக்கு, மெரினா. ரைட், ஓகே. அவர் ஒரு சமயம் அவ அண்ணாவோட ஒரு சுவாமியில தரிசனம் பண்ண போனார். சுவாமியில பார்க்கணும்னு அவசியம் போனார். அங்க போனா அது சுவாமிகள் கூப்பிட்டார். உள்ள போனார். நீ ஏன் பெரியவாளை பத்தி மாத்திரம் எழுதுற? காஞ்சி காமகோட்டி பெரியவாளை பத்தி, மகா பெரியவாளை அவரை பத்தி எழுதுறியே, என்னை பத்தி ஏன் எழுத மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டார். அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவள்கிட்ட ரொம்ப பரிச்சயம், அவளோட அனுபவங்கள் தெரியறது, நான் எழுதுறேன் அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே இப்படி கையை வச்சுட்டு இருந்தார். அந்த கையை எடு அப்படின்னு எடுத்தார். அப்படி கீழே விட்டார். கை தோண்டு போச்சு. கையில் ஒண்ணுமே இல்லை, அந்த ஸ்மாரகமே இல்லை, அந்த கையில சென்சேஷன் இல்லை. பயந்துட்டார். பயமா இருக்கா? ஒன்றும் அது வந்துடும், சௌரியமா இருப்பா. கொஞ்சம் கை வந்துடுச்சு. என்னை பத்தியும் நீ எழுதணும், என்னை பத்தியும் அனுபவங்களோ யாரும் சொல்றதோ நீ எழுதணும் புஸ்தகங்கள். இனிமே பெரியவாளை மாத்திரம் எழுதக்கூடாது அப்படின்னு வெளியில் வந்துட்டேன். உடம்புல வேத்து படுத்து, நடுக்கம் வந்துடுத்து, பயம் வந்துடுத்து, மரண பயம் வந்துடுத்து. என்னமோ பயம், நம்ம என்னமோ பண்ணுவார் வேற அப்படின்னு ஒரு பயம் வந்துடுத்து. அங்கேருந்து மெட்ராஸ் அவர் ஏரியாவுக்கு வந்துட்டார். அங்கே குண்டூர் கிருஷ்ணன் ஒருத்தர் பெரியவாட்ட ரொம்ப கைங்கரியம் பண்றார். அவருக்கு ரொம்ப பரிச்சயம். நேராக ராத்திரி 2, 1 மணியோ 12 மணியோ அங்கே அவர் வீட்டுக்கு போயிட்டார். மாடி என்னமோ சொல்லுவார். கதவை தட்டியார். யார் கதவை தட்டுறது பார்த்தா இருக்கு. என்னடா இவங்க இருக்கு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. உடனே கிளம்புவா, நம்ம பெரியவாட்ட போகலாம். குண்டூர் கிருஷ்ணன் ஓல்டு கார்ஸ்ல டீல் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர்கிட்ட எப்படியுமே அவர் சொந்த காரும் இருக்கலாம், இந்த கார்ஸும் கையில் இருக்கும். பெரிய ஆந்திரா கிட்ட இங்கே இருக்கான்னு கேள்விதான்ப்பா, எங்க இருக்கான்னு தெரியாது. ஒன்று பார்த்தா வேத்து கொண்டு இந்த ராத்திரியில ரொம்ப பயமா இருக்குடா, பெரியவாளை பார்த்தே ஆகணும், வா 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 அப்படின்னு. சரி, அவர் உடம்பையும் மூஞ்சியும் பார்த்தா அவர் கவலைப்பட்டார். எழுந்துக்கோ அப்படின்னு எழுந்து எல்லாம் கிளம்பி 2 பேரும் கிளம்பி வேன்ல கார்ல கிளம்பி போயிட்டா. மெட்ராஸை தாண்டி ஆந்திரா பார்டர் நுழைஞ்சு ஆந்திராவில் போயிட்டு இருக்கா. ஒரு மணி 2:30, 3 ஆயிடுச்சு. என்னன்னா எங்க போய் தேடுறதுராவா, எங்க இருக்கான்னு யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. அவ ஒரு குக்கிராமம் இல்லாம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திடீர்னு கத்தினா, டே அங்க போறாங்க, ரிக்ஷா இருக்குடா, மேனா இருக்குடா, இங்கதான் பையனா கத்துனாரு, இங்கதான் இங்க இருக்காடா, நிறுத்தி விட்டா. பார்த்தா அங்க ஒரு ஓப்பன் ஃபீல்டு, பனியான பனி, குளிர் பனி ஓரமா இருக்கு. அந்த ரிக்ஷாவும் மேனாவும் இருக்கு. ஒரு பாழறிந்த மண்டபத்து வாசல்ல எவ்வளவு ஒட்டிட்டு வஸ்திரம் போத்திட்டு கைகறி மன்ற உட்காந்துட்டு இருக்கா. 3-4 பேர் உட்காந்துட்டு இருக்கா. இந்த மண்டபம்னா இடிஞ்ச மண்டபம். 2 தூண் நடுவில் ஒரு படுதா கட்டிருக்கு. அதை கோணி தொங்க விட்டுருக்கா. கோணிக்குள்ள பெரிய விஷ்டாஞ்சயன் இருக்கு. அதாவது அந்த சீன் பார்த்தா குளிர்லாம் பேருக்கு தான். ஒரு கோணி எவ்வளவு தூரத்தும் குளிர, அந்த வயசுக்கு குளிர் எப்படி அடிக்கும் உள்ள. அவளுக்கு எளிமையோட எளி வந்த பிரான் அப்படியே உள்ள படுத்துட்டு இருக்கான். இவன் உடனே போய் நம்ம யாரோ வந்துருக்கா, நான் பெரிய கஷ்டம் பண்ணும், டேய் சும்மா இருடா, இப்பதான் அவன் படுத்து பாடான்னு ஆச்சு, படுத்துட்டு 1.5 மணி நேரம் கூட ஆயிருக்காதுடா, கொஞ்சம் விஷ்டாந்தி பண்ணி குளிர் பார்த்தியோனோ, எங்களுக்கே முடியல, இப்போ என்ன போச்சுதான் குளிருது, உள்ள படுத்துட்டு இருக்கா. இப்போ போய் நம்ம என்ன பேச முடியும்? இப்போ அவளை எழுப்ப வேணாண்டா, கொஞ்ச நேரம் விடிஞ்சுட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ விடியதுக்கு முன்னாடி என்ன ஆயிடக்கூடாது, எனக்கு பயமா இருக்கே, நான் பார்க்கணும் அப்படின்னு பேசிட்டு போவேன். நான் சொல்றேன் சும்மா இதே சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு அவன் மனத்தை கைங்க அவளுக்குரிய ஒரு அன்புல கடிஞ்சிட்டு இருக்கான். அப்போ உள்ளேருந்து யார் வந்திருக்காங்க, ஸ்ரீதரோ அப்படிங்கிற பெரிய கும்முருட்டு ஒத்தரும் இருக்கான்னு தெரியாது. உள்ள படுத்துட்டு இருக்கிற சுவாமிக்கு இப்ப என்ன பேசுறாருன்னா, யாரு ஸ்ரீதரோ அப்படின்னா, ஆமா அவனுக்கு ஒரு குஷி. அவன் நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணிட்டு, இது மாதிரி நான் அந்த சுவாமிகளை பார்க்க போயிருந்தேன், திடீர்னு கை வெளுத்து போயிடுத்து, பயந்து போயிட்டேன், மரண பயத்துல நான் இங்க வந்துட்டேன், நான் என்ன பண்றதே எனக்கு தெரியலையே, ஒரே கவலையா இருக்கேன் அப்படின்னா. நீ ஏன்டா அங்க போன பெரியவா கேட்டா, நீ ஏன்டா அங்க போன அப்படின்னு பெரியவா கேட்டா. அதுக்கு சொன்னார், நானா போல பெரியவா, எனக்கு எங்க அண்ணாவுக்கு வயிற்று வலியது ஒரு சிரமம்,
அந்த வயிற்று வலி சிரமத்துக்கோசரம் மருந்தெல்லாம் கொடுத்து சரியாயில்ல. யாரோ சொன்னா அவர்கிட்ட போனால் சரியாயிடும். அவர் போனா, அவர் போனாலே கூட நானும் போனேன். அவர் இப்படிலாம் கேட்டுவிட்டா நான் என்ன பண்றது, எனக்கு இந்த சிரமம் கொடுத்துப்போ பயமா இருக்கு. அப்ப பெரியவா சொன்னா, அவரால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடா, கவலைப்படாத, சௌக்கியமா போயிட்டு வா. அவரால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் உனக்கு என்ன பண்ண முடியும், நீ போயிட்டு வா. இவருக்கு he was not happy. இல்ல பெரியவா, நான் இங்கே இருந்துடுறேன் பெரியவா, நான் திரும்பி மெட்ராஸ் போறதுக்கே பயமா இருக்கு, நடுங்கிறது ஒரு வேத்து கொட்டுற அந்த குளிர்லையும் நம்மளுக்கு. நான் தான் சொல்றேனே, அவரால் உனக்கு என்ன பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன், கிளம்புடா அப்படின்னு. ஒரு நம்பிக்கை வந்து மறுபடியும் பெரியவா நமஸ்காரம் பண்ணா, காலைல கிளம்பினா 4, 5 மணி 6 மணி வாக்கில் மெட்ராஸ்குள்ள என்டர் பண்றா, மெட்ராஸ் பார்டர்ஸ்ல என்டர் பண்றா. விடியும் விடிஞ்சது, இவன் மனசு இருக்கிற பயமும் லேசா நீங்கிட்டு, அதோட அவருக்கு அப்புறம் எந்த சிரமமும் இல்லை. பாரம்பரியமா அப்படின்னா அப்பா தாத்தா காலத்துல இருந்து மடம் தான். எங்க தாத்தா மடத்துக்கு முதிராதிகாரியா இருந்தார். எந்த ஊர்ல? அதாவது மடத்துல வந்து முதிராதிகாரி ஸ்கீம் பெரியவா கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு வெள்ளி பூன் போட்ட அந்த மாதிரி முதிராதிகாரி. அவ பண்ண வேண்டியது தர்ம பிரச்சாரம் தான். சந்தியானம் பண்றாளா எல்லாரும், வேதத்துக்கு முடிஞ்ச மனுஷால பண்ற ஹெல்ப் பண்றது அதெல்லாம் பண்ணி. எந்த ஊர் பேசிக்கலி? எங்க காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போற வழியில திருமால்பூர் பிரசித்தியான திருமால்பூர் பக்கத்து ஊர் சோத்ரியங்குளத்தூர். மடத்துல என்ன ரெஃபரன்ஸே என்ன கூப்பிடும் போது சோத்ரியங்குளத்தூர் வீண் தான் சொல்லுவா. அப்படி சொல்ல கூப்பிடுவா, சோத்ரியங்குளத்தூர் நீ அப்படின்னா சொல்லுவா. பெரியவாளை சோத்ரியங்குளத்தூர் எங்க கிராமத்து பேர். நீங்களா நார்த்தார்காடு? நார்த்தார்காடு. ஆனா சொந்த ஊர் எங்களுக்கு காஞ்சிபுரமே தான். அம்பாளுக்கு எச்சாமலே வீடு அங்கேதான், சொந்த ஊர் காஞ்சிபுரம் தான். அப்பா தாத்தா எல்லாருமே அப்படின்னா மடத்துல ரொம்ப க்ளோஸ். ஆமா ஆமா இருந்துருக்கேன். தாத்தா ஏதாவது எங்க உள்ளு தாத்தா, எங்க தாத்தா மடத்துக்கு ரொம்ப க்ளோஸ். தாத்தாவோட அப்பாலாம் கண்டிப்பா மடத்தோட இன்டராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். எவ்வளவு தூரம் இருந்ததுதான் எனக்கு விவரம் தெரியல. பட் உங்களுக்கு ஈடுபாடு வந்ததுங்கிறது அதான் சொல்றேன். எனக்கு அனுபவம்னா இப்படி வச்சுக்கலாம். நான் குழந்தையா பிறந்த போது ஒரு 3 மாசம் குழந்தை எங்க ரோட்ல பெரியவா மேனால வந்தா. டி நகர்ல தாமோதர் ஸ்ட்ரீட்ல தான் நாங்க இருந்தோம். கிருஷ்ணாவதி தேட்டர் பக்கத்து ரோடு. அப்படி வந்த போது எங்க தாத்தா வந்து மாடு பண்ண, அதான் எங்க அம்மாவை குழந்தைய கொண்டாடினா, குழந்தைய கொண்டு பெரிய முன்னாடி நடந்து போயிடுது. ஓடி வந்தா உடனே பல்லக்கு நின்னுது, கிட்ட கொண்டு வந்து காமிச்சா, எனக்கு குழந்தைய காமிச்சா. பெரிய பார்த்து சிரிச்சா. அது முதல் தரிசனம். எனக்கு விவரம் தெரியாட்டாலும் அவ என்ன பார்த்துட்டாலும் எனக்கு விவரம் தெரியுது, பெரிய விஷயம். எனக்கு இன்னும் தான் தெரியல, அது பெரிய விஷயம் இல்லை. அவ முதல்ல என்ன பார்த்துட்டா, அது ஒரு பெரிய விஷயம். ராமாயணத்துல ராமரால பார்க்கப்பட்டவர், அவ்வளவுதான். அதுதானே வேணும் நமக்கு, அதுதானே வேணும். அப்புறம் இதுல ராமேஸ்வரம் ரோட்ல பெரியவா தங்கியிருந்தா 64, 63. ஓகே. நம்ம ராமேஸ்வரம் ரோட்ல வந்து டி நகர்ல ராமேஸ்வரம் ரோடுங்கிறது ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க பெரியவா தங்குவா. அங்க வந்து தங்கி இருக்கேன். அந்த சமயத்துல வந்து பெரியவா தீர்த்தம் கொடுத்தா. நான் சின்ன பையன், நானும் போய் தீர்த்தம் வாங்கிட்டேன். தீர்த்தம் வாங்குற போது எங்கேயும் தீர்த்தம் கொடுக்கணும், அது மேலேயே அந்த பாத்திரத்து மேலே கை நீட்டிவிட்டேன். பக்கத்துல ஒரே சத்தம். எனக்கு அவ என்ன சொல்றானே புரியல. பயத்துல பையன், சின்ன பையன், ஒன்றும் புரியல. உடனே பெரியவா வந்து அவ கையில வச்சிருந்துக்கிற இவ்வளவுக்கும் இந்த ஏன் புரியலன்னா காரணம் இதுதான். பெரியவா கையில ஒரு உத்தரணி இருந்தது. உத்தரணி அவ்வளவு பெருசு நான் பார்த்ததே இல்லை. நம்ம சாதாரணமா ஆத்துல உபயோகப்படுத்துற உத்தரணியே ஒரு 10 மடங்கு ப்ளோ ஆனா எப்படி இருக்கோ அதுதான் அந்த உத்தரணி. அவ்வளவு பெரிய உத்தரணி அது. இப்படி கரண்டி மாதிரி இருக்கே உத்தரணி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அந்த உத்தரணியில இருக்கிற கான்சென்ட்ரேஷன் நான் தீர்த்தத்தை தப்பா நீட்டிவிட்டேன். இவா எல்லாரும் கத்துறா, எது கத்துறான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியவா என்ன பண்ணா, அந்த உத்தரணியால என் கையை பிடிச்சி அப்படி தள்ளலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஸ்பர்ஷம் தானே, நேர் ஸ்பர்ஷம் இல்லாட்டா கூட நேர் ஸ்பர்ஷம் இருக்கிற வாய்ப்பே இல்லை. அப்படி அந்த உத்தரணியால அந்த கையை பிடிச்சி அப்படி தள்ளலாம். அது ஒரு பெரிய அனுபவம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்புறம் கையில தீர்த்தத்தை வாங்கிட்டு தள்ளி போய் தான் வாங்கிக்கணும். எனக்கு தெரியாது, அங்கேயே இந்த எச்சல் பத்தெல்லாம் தெரியாது. அப்படியே உறிஞ்சினேன். மறுபடியும் எல்லாம் சத்தம் போட்டான். எனக்கு மறுபடியும் என்ன எதுக்கு சத்தம் போடுறாங்க பயம். பெரிய எல்லாம் பார்த்து பேச அப்படி பேச அதாவது பார்த்து குடிச்சு அப்படின்னு அனுப்பிச்சேன். அதாவது காரணமில்லாத தவறுகளை, தெரியாத பண்ற தவறுகளை மன்னிக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும். பவர்ல இருக்கிறவா யாரா இருந்தாலும் அந்த தவறுகளை பெருசு பண்ணுவாளே தவிர்த்து மன்னிக்க மாட்டான். இல்லாட்டா அவ கூட இருக்கிறவாவது பெருசு பண்ணுவா இயற்கையா. இவாள்கிட்ட தான் அதெல்லாம் நீங்க தைரியமா இருக்கலாம். பெரியவாட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பயம் இருக்கணுமோ
இன்னொரு பக்கம் ரொம்ப தைரியமாகவும் அவள்கிட்ட இருக்கலாம். ஏன்னா அவன் நிச்சயமா நம்மளை தண்டிக்கிறதுல சந்தோஷம் அடைகிற சுவாமி இல்லை, அது நம்மளை அனுகிரகம் பண்ணுறதுக்கே வந்திருக்கிற சுவாமி. அதான் அனுகிரகம். ஆனால் இதெல்லாம் இருக்கு பெரியவா அப்படிங்கிற அந்த 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 பிரியம் அந்த மனசு ஓச்சது வந்து பக்தியெல்லாம் ஏற்பட்டதுலாம் சொல்ல தெரியல. பெரியவா பார்க்க பெரியவாளை அப்ப நீங்க பார்த்து இவ்வளவு ஞாபகம் இருக்கு. அப்ப பெரியவாளை பார்த்த அந்த ரூபம் நல்லா ஞாபகம். ஏன் இதை விட இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி, அன்னைக்கு ராமேஸ்வரம் ரோட்ல புது பெரியவா பூஜை, அவதான் பூஜை பண்ணா. பெரியவா பின்னாடி எல்லாரும் கூட்டம்லாம் நெளியுது. அந்த சந்திரமௌலீஸ்வரரோட அந்த சப்பரத்துக்கு கீழே சந்த வழியா பார்த்தா பெரியவா தூரக்க படுத்துட்டு இருக்காங்கிறா. எனக்கு தெரியல, படுத்துருக்கு தெரியல. அப்புறம் அந்த பூஜைலாம் முடிஞ்சது. பெரியவா அங்கேன்னு வந்து பூவை போட்டு ஒரு ஆத்ம பிரதட்சணம் பண்ணா பாருங்க, ஒரு பம்பர் அந்த ஸ்பீட்ல சுத்தாது. அப்படியே ஒரு விரல்ல ஒருத்தர் சுத்தினா எப்படி சுத்துவா? இந்த காலத்துல இந்த ஒலிம்பிக்ஸ் எல்லாம் சுத்துறாளே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு ஸ்பீடு. சந்திரமௌலீஸ்வரர் முன்னாடி தண்டத்தை வச்சு கிடுக்கிட்டு அந்த காட்சியை என்னால விசுவலைஸ் பண்ண முடியாது. வரைய தெரிஞ்சு அழகா வரைஞ்சிருவேன், அது தெரியாது. பெரியவாளுக்கு 70 வயசு தாராளமா இருக்கும். தாராளமா இருக்கும். பிரம்மாண்ட பிரதேசம் மறக்க முடியாது. அப்புறம் நான் சங்கர்பால வித்யாலயம் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூலோட எக்ஸ்கர்ஷன் பெரியவா தர்ஷனா எக்ஸ்கர்ஷன் எங்களுக்கு அழகா போய் பெரியவாளை நம்ம பழைய மாமலத்தில் இருக்கிற சங்கரனோட பின்னாடி பெரியவா ஒரு தென்னை மரத்தில் சாஞ்சின்னு இருந்தான். அவளை மாதிரிலாம் இயற்கையோடு ரிலாக்ஸ் பண்ணவே பார்க்க ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இருக்குது. அழகா அந்த காட்சி ஞாபகம் இருக்குது. பிளெயின் கிரவுண்டு, தென்னை மரத்தில் என்ன ஓரளவு நிழல், அது அப்படி சாஞ்சின்னு இருக்காங்க. எங்கள் தாத்தா ரொம்ப பெரியவாட்ட ரொம்ப பக்தி. இன்னொரு டீச்சர்லாம் நிறையா வந்திருந்தா. எங்கள் தாத்தா எங்கள் ஸ்கூல்லேயே வேலை செஞ்சுருந்தேன். எங்கள் தாத்தா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து இங்கே மேனேஜராக வேலை செஞ்சுருந்தேன். அவருக்கு முன்னாடி நான் போய் நான் குழந்தை நமஸ்காரம் பண்ணேன். 5ஆம் கிளாஸ் படிக்க நமஸ்காரம் பண்ணேன். எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருந்தா. அந்த டீச்சர் சான்ஸ்கிரிட் டீச்சர் ராஜலட்சுமின்னு பேர். அது பேர்லாம் ஞாபகம் இருக்கு. தாத்தா பெரியவா கேட்டால் இது யார் உனக்கு மாட்டு பொண்ணும் அப்படின்னா, இல்லை மாட்டு பொண்ணும் இல்லை, இவன் பேரும் இது டீச்சர், அவனோட சான்ஸ்கிரிட் டீச்சர் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னா. அது ஏன் அப்படி கேட்டால் ஏன் அப்படி சொன்னால் எனக்கு தெரியல. ஒரு கேள்வி அப்படி வந்தது. அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்ட வாழ்க்கை, பல சிரமம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரியவாட்டு இந்த தரிசனம், அதுக்கப்புறம் நம்ம சிரமம் தெரிந்திருக்கணும். அதெல்லாம் ஸ்டூயங், அதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு இல்லை. அப்போ இதெல்லாம் அனுபவம் இல்லாத போது தரிசனம் பண்ணது. நல்ல அனுபவ தரிசனம்னா என் ஃப்ரெண்ட்ஸு, நான் கிரிக்கெட் ஆடுற ஃப்ரெண்ட்ஸு 3-4 பேர் ஒரு 4 நாளைக்கு வரல. நான் போகிற இடத்துல ஏன் இவன் வரல அப்படின்னா யாருக்குமே சொல்ல தெரியல. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வந்தேன். எங்கடா போயிட்டு வந்தீங்க? எங்களுக்கு சொல்லவே இல்லை. எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு, நாங்கள்லாம் பன்றியப்பூர் போய் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா. அது என்ன பன்றியப்பூர் எப்படா போறீங்க? உங்களுக்கு யாரை தெரியும்? பெரியவா தரிசனங்கிறதா அவங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியவா ஒரு பிரமிப்பை தவிர்த்து வேற ஒன்றும் தனியாக அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் தெரியாது. இங்கே ரோஷம் மாமான்னு ஒருத்தர் இருக்கார், எக்மூரில் ரயில்வே காலனியில் இருக்கார். அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் அம்மா மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி அங்கே போயிருந்தோம். 2 குழந்தைகளவா இருக்கா. அவள் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கா. அவளாம் சொல்ல தெரிஞ்சு ஒரு மாதிரி இருக்கா. ஒரு பொண்ணு இருக்கானா, அவன் இந்த ஊரில் இல்லை, கல்யாணமே வெளியூரில் இருக்கா. அந்த குழந்தைகளை வச்சுருக்கார். அவர் ஆற்றுல எங்கே போனாலும் பெரியவாளாக வச்சுருக்கார். அவர் தரிசனம் பண்ண போனோன்னா அவர் பிரதோஷம் பெரியவா தரிசனத்துக்கு போவார். பன்றியப்பூரில் தான் பெரியவா இருக்கா. பன்றியப்பூரில் பிரதோஷம் தரிசனத்து அவர் போயிருந்தா நாங்களும் கூட போயிட்டு வந்தோம். என்ன என்ன சொல்லியிருந்தேன், நானும் வந்துருக்கேன், சொல்லாம விட்டுலடா, நீ இப்போவாடா இப்போவா அவர்கிட்ட பேச அடுத்த பிரதோஷம் நீங்கள் போகலாம் அப்படின்னா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். விவேகானந்தா பிகாம் ஃபைனல் இயர் கிட்ட. அது பெரியவா இந்த சதாரா யாத்திரை போது பண்றீங்க? ஆமாம் அப்புறம் 1979 வெரி ரீசன்ட் பீரியட். எஸ். ஓகே. 79 21 13 34 வருஷம். அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப எனக்கு பெரியவாளுடைய 30s 40s இதெல்லாம் எப்படியாவது வேணும்னு ஆசை. வயசு 57. நான் எப்படி 30 போய் அவளை பார்த்தேன்னு சொல்லுவேன். அதான் அடுத்து அவன் மாமாட்ட போய் நமஸ்காரம் பண்ணி நான் போய் அந்த மாமாட்ட போய் இருந்த உடனே அவர் ரொம்ப டைனமிக்கா இருப்பார். நிறைய ருத்ராட்சம் போட்டுருந்தார், நிறைய பாடுறார், சுவாமி பற்றி நிறைய பாடுறார், நிறைய தேவாரம் சொல்றார். பெரியவாளை பற்றி அனுபவங்கள்லாம் அப்படியே சொல்லிட்டே வர்றார். அதெல்லாம் கேட்டேன். என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நான் மெதுவாக மனசுல வாங்கிட்டேன். இப்படி கூட ஒருத்தர் இருக்க, அந்த 2 குழந்தைகள் இருக்கா. ஒரு பையன் அருணாச்சலம்ங்கிற குழந்தை என்னை பார்த்து வேகமா வந்தான். நான் பயந்தே போயிட்டேன். இன்னும் வேகமா வரான், என்ன கொண்டு வரோம் அப்படி தெரிய உட்காந்துனே வேகமா வரான். அவனை பயப்படாதா, ஒன்றும் பண்ண மாட்டான். என் கையை பிடிச்சிருந்தான். அவன் அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா முதல்ல யார்ட்டையும் பழக மாட்டானா. அதுவே ஒரு பெரிய நல்ல சைன் அப்படின்னா. இது நல்ல சைனுங்கிறது அப்புறமா தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. பல வருஷங்கள் கழிச்சு பால பெரியவாட்ட பெரியவா
எங்கிட்ட பக்தனா இருப்பான் மாமாவை சொல்லி எங்கிட்ட என்னோட பக்தன் அவனுக்கு 2 குழந்தைங்க, அவன் 2 பேர் ரிஷிகுமாரா அப்படின்னா. பெரியவாளே நேரடியாக பெரியவாளே சொன்னது பால பெரியவாட்ட. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. பெரியவா பால பெரியவாட்ட மாமா போனப்புறம் மாமாவை காமிச்சு, இவன் என்னோட பக்தர், இவரோட 2 குழந்தைகள் இப்படி இருந்தா 2 பேருக்கும் சுவாதீனங்கள் குறைச்சலா இருக்கும், இது விட்டகர தொட்டகர பிறக்கணும், பிறந்துட்டா அவன் 2 பேரும் ரிஷிகுமாரா அப்படின்னா. அது நீங்க அப்ப நான் விட்னஸ் இல்ல, நடந்த விஷயம் இது. அவ ரிஷிகுமாரான்னு பெரியவா சொல்றாங்கிறது அதுக்கு 15 நிமிஷம் அவர் என்ன நேரம் தொட்டாரு, அவரோட எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஓ மாமா சொன்னது சத்தியம்னு அப்புறம் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அது மாத்திரம் இல்ல, ஐரினின்னு பிரின்ஸ் இருக்கா கிரீஸ் பிரின்ஸ். அந்த அம்மா பெரியவா தரிசனம் பண்ணா, பெரியவா வந்து நீ நேர எக்மூர் போய் அங்க 2 ரிஷிகுமாரா இருக்கா, என் பக்தர் இருக்கார், அவத்துல போய் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு போன்னு சொல்லி ஐரினி எக்மூருக்கு வந்து அந்த 2 குழந்தை நமஸ்காரம் பண்ணியிருக்கா. எஸ், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அப்புறம் ஒரு வாட்டி மாமா நமஸ்காரம் பண்ற போது, யார் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு அப்படின்னா, அப்போ மாமா பேர் இருக்கிறவர் சீஃப் ஜஸ்டிஸ். உடனே அவர் இந்தியாவுக்கு சீஃப் ஜஸ்டிஸ், இவர் நமக்கெல்லாம் ஜஸ்டிஸ் மாமா பார்த்து சொன்னான். அவன் ஒரு இப்படிலாம் பேசுறாரு. இப்போ பெரியவா அப்படி புகழ்ந்து பேசினா அனுபவசாலி பயப்படுவான், அடுத்தது என்ன காத்துட்டு போன்னு பயப்படுவான். அவன் ரொம்ப பயப்படுவான். பெரிய ஒன்று சொல்ல சந்தோஷமா சொன்னான். அதே மாதிரி இவர் ஜிஎம்ஓ, ரயில்வே ஜிஎம்ஓ அப்படின்னு கேட்டான். அவன் வந்து சாதாரண ஆபீசர், ரயில்வே ஜிஎம்ஓ கேளு, என்ன நான் பெரிய ஆள் இவ்வளோ வருஷமா தரிசனம் பண்ணிட்டு திடீர் ரயில்வே ஜிஎம்மா நான் சொல்றேன். இல்லை நான் சாதாரண ஆபீசர், ஜிஎம் நினைச்சேன். பெரிய மறுபடியும் இல்லை அப்படின்னா நமஸ்காரம் பண்ணா கிளம்பி ஆற்றுக்கு போயிட்டான். ஊருக்கு போயாச்சு, தரிசனம் பிரதோஷம் அடித்து எக்மூர் போயிட்டான். ராத்திரி போனால் ஒரு ராத்திரியோ இல்லை மறுநாள் காலங்காத்தாலேயோ வாசல் ஒரு கார் வந்து நிற்கிறது. அங்கே அந்த காரை விழுந்து, சார் ரயில்வே ஜிஎம் வந்திருக்கார், பார்க்கணும்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு மாமா கொஞ்சம் பார்த்துட்டோம், இவரு நம்ம பண்ண தப்பா அவ்வளோ பெரிய தப்பா, ஜிஎம்ஏ வீட்டு தெரியும் பண்ணிட்டாரு, என்ன நடந்ததே தெரியும். மாமா ஒரு மனசுல ஒரு தாட்ஸ் அதெல்லாம். அப்புறம் அந்த ஜிஎம் வைத்தியலிங்கம்னு அடிஷனல் ஜிஎம் அவர் வந்தார். அவர் வந்து, உங்களுக்கு எப்படி குழந்தைகள் இருக்காம எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு, நீ பெரியவாட போறாளே என்னையும் ஆக்ஷன் போகும், நான் பெரியவாட தரிசனம் பண்ணிக்கிறேன், என் குழந்தையும் சௌரியமாகட்டும், என் மனசும் சாந்தி அடையட்டும், நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நமஸ்காரம் பண்ணேன். பெரியவா நீ ஜிஎம்ஓ கேட்டதோட பலன் அடுத்த நாள் காத்தால அடிஷனல் ஜிஎம் வந்து தலையார மாமா பாதத்துல நமஸ்காரம் பண்றது. ஈஸ்வரனோட பலம்ங்கிறது அப்படி வேலை செய்யும். இது மாதிரி அனுபவங்கள். அப்புறம் இந்த நம்மளுடைய பழைய அனுபவத்துக்கு கொண்டு வரேன். நான் இந்த பெரியவாட்டேருந்து இவெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டாலும் நம்ம போலே நான் மாமாட்ட மெதுவாக கேட்டேன், நானும் பிரதோஷத்துக்கு வரேன் மாமா அப்படின்னு. வாயேண்டா குழந்தை, பெரியவா தரிசனத்துக்கு என்ன கொஞ்சம் வாயேன் அப்படின்னா. அடுத்த பிரதோஷத்துக்கு மாமாவோட பாலாஜிங்கிற கைங்கரி பண்றவர், நான், அப்புறம் ராமநாதன் செட்டியார், அதுவும் அப்புறம் ராமநாதன் செட்டியார் அப்போலேருந்தே அது முன்னாடி கொஞ்சம் நாள் 6 மாசம் பாலாஜிங்கிறவர். பாலாஜி எனக்கு முன்னாடி போன என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மொத்தம் நாங்கெல்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, கிரிக்கெட் ஆடுற ஃப்ரெண்ட்ஸு, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றது ஒன்றும் மாற்றம் இல்லை. அது மாதிரி அந்த மாதிரி பெரியவா தரிசனத்துக்கு போனேன். அப்போ பெரியவா வந்து ஷோலாப்பூர்ல பாலாஜி மந்திரில் இருந்தான். எனக்கு அதாவது பெரியவா எப்படி அனுகிரகம் பண்றான்னா, இன்னும் பெருசா அனுகிரகம் வந்து நம்ம புரிஞ்சுட்டு அதுதான் அனுகிரகம் நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப சாதாரணமா இருக்கும் அனுகிரகம் வந்து, அதோட வீச்சு பிரம்மாண்டமா இருக்கும். ஈஸ்வர தன்மை அவ பார்த்தாலே அனுகிரகம் தான், அவ நடந்த மண்ணில் நடந்தாலே அனுகிரகம் தாங்கிறதுக்கு சொல்றேன். எனக்கு சாதாரணமா அந்த காத்தால 8 மணிக்குள்ள அப்பா சிஏ படிக்கிற காலம் அது, 8 மணிக்குள்ள காத்தால சாப்பிடணும் டிஃபன். ஒரு அரை மணி நேரம் லேட்டாக சாப்பிட்டேன்னா தண்ணி வந்துடும். மத்தியானம் 1 மணிக்குள்ள சாப்பிடணும் சாப்பாடு, இல்லாட்டா மறுபடியும் தலைவலி தான் மைக்ரேன். அமுத்தா எங்க அப்பா பலமா பிடிச்சி பூசுவா, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தலையில துணியெல்லாம் கட்டி படுத்து ரொம்ப சிரமப்படுவேன். அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போற போதும் இன்னும் ஆகாரம் ரொம்ப இல்லாம போயிட்டோம். ட்ரெயின்ல போறது, வெளியில சாப்பிடல, பெரிய ஆளை பாக்குறவங்கன்னா வெளியில சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருந்தது. அப்பெல்லாம் சாப்பிட்டு இருந்த காலம் தான். தெரியாம ஒன்றும் சாப்பிட வேணாம், ஒரு நிர்ணயமா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், சவலமா தான் சாப்பிட முடியாது. சரி அவ சொல்ல தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே போயாச்சு. பெரியாடு போய் தரிசனம் பண்ணிட்டு நல்ல தலைவலி படுத்துட்டேன். அந்த மடத்துலேயே போய் படுத்துக்கிறோமே, கேம்பில் போய் படுத்துக்கிறோமே எல்லாம் எனக்கு அந்த லஜ்ஜையெல்லாம் இல்லை. ஏன்னா தலைவலி ஒரு சோ சிவியர். பாலாஜி சத்தம் போட்டான், ஏன்னா இங்கேயும் தலைவலி கொடுத்தா அப்படின்னு சொல்லி இங்கேயும் போய் சேரடான் கொடுத்தான். சேரடான் சாப்பிட்டேன், அது கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. அன்றைக்கி பிரதோஷம்.
பிரதோஷத்துக்கு பெரியவா வந்து பாலாஜி மந்திர் உள்ள போய் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணிட்டு, பாலாஜி மந்திரில் மகாவிஷ்ணு தானே இருப்பார், தரிசனம் பண்ணிட்டு பெரியவா வெளியில வரா. அதான் அந்த கோயில் பிரசிங் ஸ்கூல்லேயே எல்லாமே வந்து அவள் இருக்கிற இடம் கொஞ்சம் முன்னாடி ஒரு தனி பில்டிங், அதுக்குள்ள அவள் ஏற மூணு படி அதில் ஏறுறான். அப்போ எல்லாம் பேசின்றது சொல்றேன். அப்போ சொல்றா, ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணாருங்க, அந்த ஊர் மினிஸ்டர், கர்நாடகா மினிஸ்டர். அப்படி தரிசனம் பண்ணும் போது அவர் சொல்றார், ரொம்ப கிட்ட போக முடியல என்னால, அங்க உள்ள சுவாமியும் பெரியவாளும் ஒருத்தர் பேசிட்டு இருந்தா, அப்படியே வெளியே பார்த்துருந்தேன், எனக்கு பயமா இருந்துச்சு போறதுக்கு, கொஞ்ச நேரம் வீட்டுல உள்ள போனேன். அப்படியே அந்த மினிஸ்டர் சொன்னா, அது ரொம்ப பரவலா நான் போயிருந்த போது பேசிட்டு இருந்தேன் எல்லாரும். அப்படி பெரியவா வந்து சுவாமியோட பேசிட்டு இருக்காளே அப்படின்னு. சுவாமியோட பேசி சுவாமி குரல் கேட்டது எனக்கு தெரியல, ஆனா இந்த சுவாமியோட குரல் ஒரு கேட்டுவிட்டார், பெரியவா பேசிட்டு கேட்டார். அது போய் புண்ணியம் தானே. இந்த மாதிரி ஆச்சு. அங்க வந்து மாமா எதிர்க்க வந்தா, பெரியவாளை பார்த்தா, பெரியவா இந்த வில்வ மாலை கொடுத்தா, வில்வ மாலை போட்டுட்டா. சாயங்கால வெயில் 5:30 மணி வெயில் அப்படி பெரியவா மேல அடிச்சுன்றது, நல்ல மஞ்சள் கலர் வெயில், ரொம்ப அழகா இருந்தது. பெரியவா வில்வத்தை போட்டு அவ தேஜஸுக்கும் இப்படி திரும்பி அப்படி பார்க்கற ஜனங்களை தரிசனம் கீழே இருக்கிறா, பார்க்கறா, ரொம்ப ரொம்ப டிலெக்ட், தொட்டுணும் போல ஆசையா இருக்கு, அவ்வளோ ரம்யமா இருந்தது பார்க்க. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அது என்ன சொல்றது, தேஜஸ்னா அதான் வச்சுக்கணும். நம்ம தேஜஸ்க்கு அர்த்தமே தெரியல, வெள்ளம் தேஜஸ்ன்னு வச்சுக்கிறோம். நிஜம் தேஜஸ் அதுதான், கருப்பா தான் தேஜஸா இருக்கலாம், அதனால ஒண்ணு. அப்படி தரிசனம் கொடுக்குறேன். அப்படி தரிசனம் கொடுக்கும் போது மாமா பழக்கம் போல பெரியவா அப்படி பார்த்தோன்னே மாமாவுக்கு வில்வமலையும் போட்டுட்டா. சொல்ல கேட்பானே, பிரபோ பரமேஸ்வரா மகாதேவான்னு ஆரம்பிச்சா, அப்படி கை தட்டி அப்படி நிறுத்தினான். மாமான பேசுவான் நின்றுட்டான். ஒரு மாதிரி அப்படி சாஞ்சண்டா, அங்கே அப்படி சாஞ்சின்னு பார்த்துக்கலாம், அங்கே அந்த சீட்டில் போகுமா சாஞ்சின்னு நிற்பாது சமயம். அந்த மாதிரி ரொம்ப லாபகமான தண்டத்தை பிடிச்சி லேசாக அப்படி சாஞ்சின்னு நின்னான். நின்று அப்படி கை நீட்டினான். சொல்லு அப்படின்னா, பிரபோ நம்புறீன்னா, சதாசிவம், நீலகண்டம், மகாதேவா, மகாபிரபோ, கைலாசபதி, ஈஸ்வரா, அப்படி பரமாத்மா வரிசையா சொல்றான். ஒன்று ஒரு சொன்னா மாமா சிரிச்சா அனுகிரகம் பண்ணா. அப்படியே ரம்யமான காட்சி. மாமா நமஸ்காரம் பண்ணா, அனுகிரகம் பண்ணா. அவளுக்கு தெரியாது, அவ ரெண்டு பேர் இன்ட்ராக்ஷனை பார்க்கணும். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். 4-5 வாட்டி பார்த்துருக்கேன். பிரம்மாண்டம். அதுக்கு வேச்ச அதெல்லாம் தான் எங்களெல்லாம் இழுக்கிறது. காலேஜ் படிக்கிறீங்களே அவர்கிட்ட ஒரு அட்ராக்டிவா பேசி நம்மளை மயக்கி இழுக்கிறவர் இல்லை. அவர் தான் சொல்றத கடினமா தான் பேசுவார். புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுனா பண்ணி ஆகணும். பண்ணிட்டா விட மாட்டார். உங்களை திட்டி தீர்த்துருவார். அந்த பயம் துட்டுவாரே பயத்திலே பண்ணிடுவோம் காரியத்தை. என்ன என்ன நல்ல காரியமா இருந்தா விட்டுட்டு போகணும்னு தோணாது. போனலையே தோணலாங்கிறது நானே ஒரு உதாரணம். பாலாஜி எடுக்கும், அவனும் ஒரு கால கட்டபுத்திரம், அவனும் உதாரணம். பல பேர், நூற்றுக்கணக்கான பேர், 1-2 பேர், நூற்றுக்கணக்கான பேர். சரி, இப்போ இங்க வந்தா அடுத்தது அந்த படிமேல ஏறி அப்படி திரும்பிட்டா ஜனங்களை பார்த்து அந்த மகாராஷ்டிரா ஸ்திரீகள்லாம் அவ ஒரு ஆர்த்தி பாட்டு, பெரிய பாட்டு ஒன்று பாடுவான். அந்த பாட்டை பாடி ஆர்த்தி எடுத்தெல்லாம் சத்தமே இல்லை. ஆர்த்தி எடுத்தா முடிச்சா நமஸ்காரம் பண்ண கிளம்பி போயிட்டே இருந்தான். அது போறோம் அவளுக்கு. சுவாமிக்கும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணது அந்த 15 நிமிஷம் பக்தி போகும். அப்ப பிச்சு உதவி இருப்பான் அனுகிரகத்தை. கிளம்பி போயிட்டா. இப்போ பெரியவா வந்து இன்னும் சொன்னா பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, மாமா வந்து பெரியவா ருத்ராட்சம் தொட்டு தான் சொல்லுவான். ருத்ராட்சம் பெரியவா தொட்டா அது பிரதோஷம் மாமா கூப்பிட்றான்னு அர்த்தம். அது ஒரு சிம்பல் அப்படிதான். தொட்ட பக்கத்தில் பால் மாமா இருந்தா பிரதோஷம் அப்படின்னா கூட வந்த பையனை வர சொல்லுவோம் அப்படின்னா உடனே அவளுக்கு ஏற்கனவே முன்னாடி இந்த கேம்ப்லயே பாலாஜி போயிருந்தாங்க. பாலாஜி பெரியவா விட்டுருவா. உடனே பெரிய இன்னொருத்தம் அப்படின்னு நானும் நின்றுருக்கேன். தலைவலியில விட்டு போச்சு. இந்த காட்சியை ரசிக்கிறேன். இவ்வளவு ரசிக்கிற அளவு ஞாபகம் இருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். வர சொல்லு அப்படின்னா நான் உடனே எனக்கு தெரியல என்ன இன்னொருத்தனா யாரோ இன்னொருத்தனா வேடிக்கை பார்த்துருக்கேன். அவன் என்ன பேச எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அந்த மடத்து பழக்கங்கள் பேச பாதிதான் பேசுவா. ரொம்ப லெஸ்ஸர் ஸ்போக்கன், ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி அவள் செய்கை தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பான். அவளோட அனுபவத்துக்கு என்ன சொல்றது. அதனாலதான் மாமாத்தாவா எல்லாருக்கும் பூர்ணமும். அவ வேற சுவாமி வேற நினைச்சுக்கிறதே இல்லை. ஏன்னா அப்படி ஈஸ்வரன் பக்கத்துல இருக்கும் ஒரு புண்ணியம் இருக்கணுமோ. நம்ம அவன்கிட்ட பழகிறத வச்சு நம்ம ஏதோ நம்ம மனுஷ அறிவை வச்சுலாம் இடம் போட்டுக்கிறோம். மகாதோஷம் பெரியவாட்டு இருக்க வேண்டாம். நிச்சயமா நம்ம நமஸ்காரத்துக்கு உகந்த வாதான் ஓரிட்டிஸ். அந்த மாதிரி அப்படிதான் மாமா பார்த்தா அதுக்கு ரிச்லி டிசர்விங் ஆச்சு. எவ்வளவு சன்னியாசிகள் அவள்கிட்ட எல்லாம் சன்னியாசி ஆயிட்டாரு இல்லையா. இவ்வளவு கைங்கறி, எவ்வளவு கைங்கறி நினைச்சு பார்க்க முடியாது. அந்த குழுக்கெல்லாம் நம்மளால தான் நினைச்சே பார்க்க முடியாது. அது மாதிரி அந்த உடம்பை வருத்திக்கணும்னு வாழ்க்கை இருக்கிறது தான் இல்லை. அதுக்கும் ஒரு தபசு ஒண்ணுமே. அதுக்கப்புறம் நமஸ்காரம் இன்னொருத்தர் பையனோடனே என்ன நான் அப்படி வேடி வந்து உத்தரவாதர போறா அப்படின்னா பக்கத்துல இருந்து அவனே இல்லம்மா நான் ஒன்றும் பண்ணலவாமா என்னையே கூப்பிடுறான். எனக்கு பயம். நான் ஒன்றும் பண்ணலவாமா என்னையே ஏன்னா அவன் காத்துட்டுக்கா எவ்வளோ உடம்பு தள்ளி விட்டாமா. அப்படியே அவன் பதட்டம் பெரிய உத்தரவாதம் சும்மா நிற்கிறானே ஒன்று.
அப்படி ஆல்மோஸ்ட் விழ போயிட்டு அப்புறம் சமாளிச்சுட்டு பெரியவா கிட்ட போய் நின்றுட்டேன். பெரியவா கிட்ட நிற்கிற போது நான் ரொம்ப சாதாரண நார்மல் ஹைட், நான் நிற்கிற ஹைட்டும் பெரியவா நிற்கிற ஹைட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு அடி பெரியவா பாதம் கீழே இருக்கும். அவ்வளோதான். இன்னொன்று அப்படி தொடலாம், அப்படி தொட்டுடலாம். 1.5 அடி தான் சுவாமி பாதம் இருக்கு. நீங்கள் கண்டதை விட 1 அடி இருக்கும். அவ்வளோதான். அந்த பாதத்தை பார்த்தேன், இவ்வளோ ரோசா ஒரு பாதம் இருக்குவா, இது மனுஷ அழகு அந்த பாதமே இல்லை, அவ்வளோ ரோஸான பாதம். அதாவது தாமரை ரோஜா பூலேயே ஒரு பாதம் பண்ணா நல்ல, இந்த மாதிரி சீசன்ல நல்ல பனி சொட்டரோட ஒரு பாதத்தை பண்ணா ரோஜா பூல எவ்வளவு மிருதுவா இருக்கும், அவ்வளோ மிருதுவா இருக்கு. அப்படியே சொக்கி அதையே பார்த்துருந்தேன். பெரியவா என்னை பார்த்தேன். என்னை பார்த்து நீ எப்படின்னா, நான் தெலுங்கு பிராமணம் அப்படின்னு இப்படி பண்ணான். கர்ணகமுலுவா, கர்ணகமுலு வந்து இப்போ ஸ்மார்த்தால் எப்படி வடமா பிரகச்சரணம் இருக்கும், அது மாதிரி கர்ணகமுலு ஒரு சப்காஸ்ட். கர்ணகமுலுவாங்க இப்படி அழுது நான் புரிஞ்சுட்டேன். பக்கத்தில் சொன்னேன் கர்ணகமுலுவா கேட்குறானா, கர்ணம்னா காது, கமல்னா தெரியும், கர்ணகமுலுவா தெலுங்குக்கு இப்படி கேட்குறேன். நான் இல்லை நான் முலக்க நாடுன்னு சொல்றது, முலக்க நாடு அப்படின்னு. அது ஒரு சப்காஸ்ட். முலக்க நாடுவே முறுக்கி நாடுன்னு சொல்லலாம். ஒரு பழக்கத்தை அப்படி வந்துடுச்சு. முறுக்கினா அழுக்குன்னு ஒரு அர்த்தம். தெலுங்குல முறுக்கினா அழுக்கு. முலக்க நாடு தான் நான் சொன்னேன். ஆனால் சரியா உடனே இதுன்னு சொல்லி அப்படி வஸ்திரத்தை எடுத்து அப்படி பிழிஞ்சேன். என்னோட அழுக்குகளும் பாபங்களும் பிழியப்படுறது எனக்கு என்ன தெரியும். இப்போ பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். இப்படி பிழிஞ்சேன். முறுக்கி நாடுவோ அப்படின்னு. ஆமா அப்படின்னு. என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். என் வாழ்க்கையிலேயே சிஏ படிக்கிறத விட ஒரு பெரிய பெருமையே இல்லைன்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டிவிட்டேன். அன்னைக்கு ரொம்ப அவமானப்பட்டேன். ஐயோ, இவ முன்னாடி சிஏன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு போயிட்டோமே. சிஏ படிச்சுட்டு இருக்கேன், படிக்கிறோன்னு சொல்றோமே, சே வேதத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாமல் போயிடுது. எவ்வளவு மட்டமான ஒரு வாழ்க்கடாது. இது போய் எப்படி வாழ்க்கை சொல்றது, ஒரே சிஏ படிக்கிறேன் அப்படி ரொம்ப ரொம்ப லஜ்ஜையா சொன்னேன். உங்க ஊர்ல வேதம் இருக்கா? உங்க ஊர் சோத்திரிய குளத்தூர், 3 வாட்டி வந்திருக்கிற ஊர் அது. வேதம் இருக்கா அப்படின்னு கேட்டான். எனக்கு சொல்ல தெரியல. வேதம்னா என்னன்னு எனக்கு தெரியல. எது வேதம் தெரியாம நம்ம இருக்கு இல்லை எப்படி சொல்றது? ஒரு வஸ்து என்னன்னு தெரிஞ்சான்னு சொல்ல முடியும். அவனே எனக்கு தெரியல, ஆனா அங்க இருக்கிறவா எல்லாம் ஸ்ரீருத்தன் சொல்லுவா அப்படின்னு சிரிச்சா. ஸ்ரீருத்தன் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? சிஏ படிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னேன். அப்பதான் ஆசீர்வாதம் பண்ண. இது முதல் தர்ஷனம், டைரக்ட் இன்ட்ராக்ட். எனக்கு புரிஞ்சுக்கிற வயசுல. முன்னாடி அவ அனுகிரகம் பண்ணினா எனக்கு தெரியல. இது புரிஞ்சுக்கிற இன்ட்ராக்ஷன், புரிஞ்சுக்கிற வயசுல, ஓரளவு புரிஞ்சுக்கிற வயசுல. அதுக்கப்புறம் அன்னைக்கு கையை பார்த்தால் இன்னைக்கு பாதத்தை பார்த்துட்டு. ஆமா வாஸ்தவம். அதுக்கப்புறம் சேலத்தில் வேலை கிடைச்சிருத்து. சேலத்துக்கு வந்துட்டேன். பொங்கல் சமயத்தில், பொங்கலுக்கு முன்னாடியும் பொங்கல் லீவோ கிளம்பி மெட்ராஸ் போயிட்டேன். மெட்ராஸ் போனால் அங்கே வந்து ஒரு பேப்பரில் ஒரு ஹிந்துவில் ஒரு இது வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவா இஸ் கேம்பிங் அட் பீலேரு அப்படி, ஆந்திரா. PILERU அந்த ஊர் பேர். எனக்கும் ஆந்திராவுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஆந்திராலாம் பார்த்ததே இல்லை, திருப்பதியே பார்த்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி திருப்பதி பாலாஜி சிம்மோனா பார்த்தேன், அவ்வளோட சரி. நான் திருப்பதியெல்லாம் போனதில்லை. எனக்கு எங்கள் குலதெய்வமே சோழிங்கர் தான், நரசிம்ம சுவாமி தான். சொந்த ஊர் காஞ்சிபுரம், சோத்திரியங்குளத்தூர் தான். நிலம் சோத்திரியங்குளத்தூர் வந்து காஞ்சிபுரம் சொந்த ஊர், பழக்கமான சொந்த ஊர். அதனால் மோர் ஆஃப் தமிழ்நாடு கல்ச்சர் தான் எனக்கு ஜாஸ்தியாக தவிர்த்து அந்த ஆந்திரா விஷயம்லாம் எனக்கு தெரியாது. பீலேர் எங்கே இருக்குன்னு தெரியல. அவனே ஆற்றுல சொன்னேன், நான் பெரியவா தர்ஷனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினேன். காத்தால 7 மணி ஏதோ போனேன். ஏதோ அங்கே ஒரு வண்டி கிடைச்சது. வண்டி உங்களுக்கு அப்படியே பெரியவா ஜுரம் வர ஆரம்பிச்சுடுத்து. அவளை பார்க்கணும் ஆசை வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவா ஜுரம்னு வச்சுக்கலாம். ஆசை வந்துருத்து போகணும், ஆசை வந்துருத்து போகணும். எங்கே டிக்கெட் வாங்க, பீலேர் எங்கே இருக்குது, எங்கே டிக்கெட் வாங்கினே எனக்கு தெரியல. ராஜமண்டி டிக்கெட் கொடுன்னு ஒன்று கேட்டேன். அந்த படி பேர் பார்த்தீங்கன்னா ராஜமண்டின்னு இருந்தது. சரி தெலுங்கு பேராக இருக்குது, ராஜமண்டி டிக்கெட் ஒன்று கொடுன்னு வாங்கினேன். அன்ரிசர்வ் ஏறிட்டேன். ஏறி ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு. நான் ட்ரெயின் போயிட்டே இருக்கு, எங்கே போகணுன்னே தெரியல. பெரியவாக்கு ஊர் தாண்டி போயிட்டோம்னா. இப்போ நான் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டேன், இங்கே பீலேருன்னு ஒரு கிராமம் சொல்கிறேன், எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா. இல்லை டிக்கெட் நான் ராஜமண்டிக்கு தான் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் பீலேருக்கு போகணுன்னு. பீலேரு கிராமம் போகிறதுக்கு எதுக்கு ராஜமண்டி டிக்கெட் வாங்கினேன்? நான் தெலுங்காரன் தானே, தெலுங்கு பேச முடிஞ்சவங்ககிட்ட. இந்த பாத்ரூம் கிட்ட உட்காந்துருக்கோம் எல்லாருமா. நீ எதுக்கு இங்கே டிக்கெட் வாங்கினேன்? எனக்கு ஊரே தெரியாது, ராஜமண்டி தெலுங்கு பேராக இருந்து வாங்கிட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஒரு லெவல் கிராசிங் இருக்கு. ரைட் சைடில் நாங்கள் போகிற ட்ரெயினுக்கு ரைட் சைடில் ஒரு பஸ் நிற்குது. அவனே சொன்னால், இந்த பஸ் இது பீலேரு தான் போகுது. அவன் சொல்கிறான், இந்த பஸ் பீலேரு தான் போகுது, நீ வந்து இப்போ இந்த ஸ்டேஷனில் இறங்கிடு அப்படின்னா. இப்படி நான் இந்த ஸ்டேஷன் இல்லையா, ஏன் தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் சொல்கிறாங்க, நம்பி இறங்குறதா யோஜனை பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் வந்துருச்சு. ட்ரெயின் லேசாக அப்படி நிற்கிற மாதிரி தான் நின்றுது. மறுபடியும் உதாரணத்தான். அவன் லிட்டரலாக என்னோட பேக் தூக்கி பிளாட்ஃபார்மில் போட்டான்.
வழியே கிடையாது. அதெல்லாம் எல்லாமே பணங்களால் போட்டான் வெளியே. சரி நானும் இறங்கிட்டேன். ட்ரெயின் போயிடுச்சு. தனியாக நிற்கிறேன் ஆந்திராவில். என்னடா இது ஊர் தெரியாத ஊர்ல வந்து நிற்கிறோம், எங்கே போகிறது ஃபீல். இந்த பக்கம் பஸ்ஸு சொன்னானே, பஸ்ஸு பார்த்தா அங்கே பஸ்ஸை காணும். இவனை நம்பி நம்ம இறங்கிட்டோம், பஸ் இதான் பஸ் சொன்னான். பார்த்தா கேட்டுக்கோசம் பஸ் அந்த பக்கம் நிற்கிறது. ட்ரெயின் போயிட்டு கேட் தந்து பஸ் கிளம்பி இந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்து. கேட் இந்த பக்கம் நிற்கிறது. போனேன். அங்கே போனால் அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பேர் டிராவல் பண்ண முடியும்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு 200-220 பேர் இருப்பாங்க. மேலே கீழே சைடில் ஜன்னல்ல நடந்தா உள்ளுக்குள்ள மேலே தான் நடக்கணும், ஆள் மேலே தான் நடக்கணும். என்ன பண்ண பஸ் என்னதான் நான் அதுமாரி இறங்கி கீழே ஆஸ்வாதப்பட்டிருந்தாங்க. எப்படியோ முடி வச்சு உள்ளே உட்காந்து டிரைவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். போயிட்டே இருக்கு வண்டி, போயிட்டே இருக்கு. டிக்கெட்டு பீல ஏதுன்னு வாங்கிட்டேன். பீல தான் ஒர்க்கான்னு வச்சுன்னா பீல டிக்கெட் வாங்கிட்டேன். போயிட்டு அப்படியே அந்த அந்த கொஞ்சம் தான் எட்டும் அங்கே பார்க்கறதுக்கு. அந்த விண்ட்ஸ்கிரீன் வழியாக பார்க்கணும் எங்கள் மரத்து கேம்பு கண்ணுக்கு தெரியுதா, ஏதோ அடையாளங்கள் இருக்கா, இதுக்கு பெரிய படிக்கிற பார்த்துட்டே போகிறேன். ஒரு நேரம் தான் அப்படியே பார்க்க முடிஞ்சு. ஒரு 6-7 மணி ஆகிடுச்சு. இருட்டு எடுத்து ஒன்றுமே தெரியல. இருட்டு எடுத்து எங்கே இருக்கு ஒன்றும் தெரியலங்கிற போது அந்த டிரைவர் வந்து பேசுகிறான் பக்கத்தில், சுவாமிகள் இங்கே பக்கத்தில் இங்கே தான் இருக்கார், அதனால தான் கூட்டம் பஸ்ஸில் அப்படி வந்துருக்கு எப்போவுமே. அப்படியே அவன் பாஷை பேசுகிறான். இது 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 எந்த சுவாமிகள் எந்த சுவாமிகள் அப்படின்னு அவன் கேட்டேன் பதட்டத்தில். காஞ்சிபுரத்தில் தான் வந்திருக்கேன். இங்கே தோபர் அப்படி பார்த்தா அங்கே அப்போ அந்த மாட்டு வண்டிலாம் தெரியுது, மாடு கட்டிருக்குலாம் தெரியுது, மடத்தோட சாயல்கள்லாம் அங்கே இருக்குது. இங்கே தான் போகணுமா, இங்கே தான் போகணுன்னு இறங்கு அப்படின்னா. எங்க இறங்குறது? 250 பேர் இருக்காங்க, நான் உள்ள மாட்டிட்டு என்னத்தை இறங்குறது? உடனே ஒரு வந்தா நீ இறங்கணும் சொல்லி இவனும் அவர் தான் பண்ணான். அந்த பேகை தூக்கி ஜன்னல் வழியா வெளில போட்டான். நான் எப்படிப்பா இறங்குறது பாருங்க, என்னையும் தூக்கி ஜன்னல் வழியா வெளியில் போட்டாங்க. இறங்கி வண்டி கிளம்பி போயிட்டு அங்க தரிசனம் பெரியவாக்க நேரம் ஓடினேன். கிட்ட வந்துட்டாலும் தரிசனம் பண்ணாம போனேன். அது ஒரு ஸ்கூல்ல பெரியவா கேம்ப் அங்கே அந்த கேரம்பள்ளின்னு கிராமம். கேரம்பள்ளியில் ஸ்கூலில் கேம்ப்பு. நான் இறங்கினவுடனே பாலாஜி எதுக்கு வரலாம். டேய் நான் என் பஸ் போயிடுச்சு, அடுத்த பஸ் வந்து நிற்கிறது. பாலாஜி டேய் மாமா பஸ்ஸில் போறாடா அப்படின்னா. நான் பார்த்தா மாமா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். நான் ஃபுல் ஸ்பீடில் பஸ் பின்னாடி தொடர்ந்து போய் குச்சி தட்டுறேன் ஜன்னல. மாமா நான் வந்திருக்கேன்னு சொல்லணும்னு நான் மாமா கேட்குறேன். அந்த கூட்டத்துலேயும் பஸ் அதுக்கு வண்டி போயிடுச்சு. நான் வந்து இங்கே பெரியவா தரிசனம் பண்ணிக்கோடா அப்படி தான் போனேன். இந்த எல்மா இருந்து பெரியவா நான் போகும்போது அங்கே உள்ளே நடந்து வந்தான். உடனே நாங்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம். அப்படி நடந்து வந்த சுவாமி இந்த எல்லாரோட பேக்கும் ஒரு ரூம்ல வச்சிருக்கோம். அந்த ரூம்ல நுழைச்சிட்டான். உடனே சரி நம்ம பாதி போயிட்டார். இந்த ரூம் நுழையினால கொண்டாட கொம்பை வச்சு மடி போல் இருக்கு, கொம்பை வச்சுட்டு எல்லா பேக்கும் ஒரு தள்ளி விட்டார் எல்லாத்தையும். அங்கே பெரிய உட்காந்துருந்தான். உட்காந்துட்டு ஒரு சாத்துக்குடி எடுத்து அப்படி உரிச்சு, என்ன லாபகமா உரிக்கிறா, உரிச்சு அந்த சொலைய எச்ச பண்ணா மேல போட்டுக்கிறான். அதெல்லாம் விட்டுறோம். சாமியா தரிசனம் பண்ணா எனக்கு வேண்டியது வந்து நீ கொடுத்துட்டே இரு, நீ பண்ற எதையும் நாங்கள் தெரிஞ்சுக்க மாட்டோம், அந்த தர்மத்தெல்லாம் விட்டுருவோம், அதை அனுகிரகம் வந்து பண்ணிட்டே இருக்குன்னு நம்ம கேட்டுக்கிறோம். அழகா தோலை உரிச்சு அப்படி போட்டுக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் ரசிச்சிருக்கல ரொம்ப. மாமாண்ட தான் அதான் அந்த ரசனை தான் முதல்ல மாமா. அதனாலதான் மாமா பெரியவாளை மறக்க முடியல. வாழாது ஒவ்வொன்றும் மனசுல வச்சுருப்பா. மாமாத்துல நடக்கிற பூஜை, மாமாத்துல இருக்கிற மடியாச்சாரம் எல்லா மடத்துல பெரியவா அவ பண்ணதுதான். ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அவ மனசுல போயிட்டு அதை அப்படியே அனுபவத்தில் கொண்டு வரா. அவள்கிட்ட நான் பார்த்ததால எனக்கு வந்து அவ அனுகூலத்துல வந்து அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணு. அதான் அந்த ஆச்சாரத்தை விட்டு கொடுக்கறதுங்கிற பேச்சே கிடையாது. இது அப்படின்னா உடனே 10ஆம் பசிலி என்னது ஏதோ அந்த காலத்து மனுஷன் அப்படி நினைச்சுக்க கூடாது. ஆச்சாரம் இல்லாம வாழ்க்கை கிடையாது, தர்மம் கிடையாது. மரப்பினும் ஓர்த்து கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். வேதம் மறந்து போயிட்டாலும் மரப்பினும் ஓர்த்து கொள்ளலாகும். திருப்பி சொல்லி 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 ஞாபகப்படுத்தின்றான் வந்துடும். ஒழுக்கம் போயிடுச்சுனா, ஒழுக்கம்னா ஆச்சாரம் தான். ஒழுக்கம்னா உடனே கெட்டவனா போகணுங்கிற அர்த்தம் இல்லை. ஒழுக்கம் போயிடுச்சுன்னா நம்மளை விட்டு பிராமணியம் போயிடும். பிராமணியம் போன பிறகு எப்போ எந்த சுவாமி தரிசனம் பண்றது, எந்த சுவாமி தரிசனம் கொடுப்பா போறோம்? அதை காப்பாற்றிக்க வேண்டாமா? இல்லை சாக்ரிஃபைஸே கூடாது. மகான்கள் பூரா அப்படிதான் வாழ்ந்தான். அப்படி வாழ்றது பெரிய பெரிய புண்ணியம். இது எப்படிதான் மற்ற வாழ இம்சப்படுத்துறவங்க அர்த்தமே இல்லை. மற்ற வாழை இம்சப்படுத்தாம தர்மத்தை நன்னா காப்பாற்றலாம். நம்ம இம்சப்படுத்திட்டு நம்ம தரிசனம் பண்ணிக்கல. நான் இருக்கிற அவ இருக்கிற ஆச்சாரம் தகுந்த மாதிரி மனுஷன் மற்றெல்லாம் தரிசனம் கொடுப்பேன்னு வச்சிருந்தாலும் ஒரு முஸ்லீம் தீட்சையோட பிரதோஷமாகவும் 4 பேர் தரிசனம் பண்ணிக்கலாம். மற்ற ஒருத்தரும் தரிசனம் கிடையாது. அப்படியே இருந்தா எந்த யாஷ்டிக்கும் வச்சுக்க டாக்மாவே கிடையாது பெரியவாட்ட. எந்த ஒரு அவா தன் விஷயம் தான் பார்த்து பாடே தவிர்த்து எதிராளியை சமப்படுத்துற பேச்சே கிடையாது. அவ்வளவு கருணாவா இருக்கு. என்ன கருணை, காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கா. அப்புறம் அதை விட்டுட்டு மரியாதை பேசினா இந்த ஊர்ல நடக்குமா? 20ஆவது நூற்றாண்டுல போய் அவருக்கு தெரியாதா? அது இப்படிதான் இருக்கு. 2 பசங்க அந்த தெரியாது உட்காந்துட்டான். உட்காந்துலாம் அந்த சாத்துக்குடியே சாப்பிட்டா. சார் நமஸ்காரம் பண்ணேன். உடனே
சிவராத்திரி ஒருத்தர் ருத்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சுட்டு எப்படி கையெழுத்து போனான் அப்படின்னு எடுத்து புரிய படி முறுக்கி நாடு தானே நீ. ஆமாம் நான் தான். அதாவது அவ பிழிஞ்சது இன்னும் அதையும் மீறி அழுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல, மனசு அழுக்கு இல்லாமல் இல்லை, அந்த அழுக்கெல்லாம் போகணும். அவ இந்த மாதிரி சமயத்தில் மறுபடியும் அவளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவள் எப்படி பிழிஞ்சாலும் அது தகுந்த மாதிரி அழுக்கே இல்லாமல் மனசு இருக்கணும். ஏன் அழுக்கே இல்லாமல் இருக்கணும்னா, யாரோ ஒரு வித்வானோட பெரியவா நடந்து போயிட்டு இருக்கா. அது வித்வானோட பெரியவா கேட்கலாம், நம்ம சொல்றத உலகம் கேட்கணும்டா, எப்படி இருக்கு, எப்படி எப்படி எப்போ கேட்கும்? வித்வான் தர்மசகரம் நம்ம ஏடாகூடமா பதில் சொல்லிட்டோம்னா வேண்ட மாட்டின்னு இருக்கோம். எல்லா வித்வானும் அந்த பயம் உண்டு பெரியவாட்ட. ஆனால் நம்ம ஒன்றும் பேசக்கூடாது, ஆனால் பதில் சொல்லணும். அவள் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப பவ்யமாக பேசுகிறாமான்னு நினச்சிட்டு நம்ம சொல்கிற உலகம் கேட்கணுங்கிறது ஒரு அகங்காரமான எண்ணம். அந்த எண்ணம்லாம் வராமல் எனக்கு இருக்கணும், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா. ஏண்டா கேள்வி பதில் சொல்லிட்டான்னா விதண்டா அந்த மணின்னு இருக்க, நான் அதுவா கேட்டேன் உன்னப்போ உனக்கு இது வரலாமா வரக்கூடாதா இல்லை அந்த மாதிரி எண்ணமே தப்பான்னா உனக்கு கேட்கவே இல்லையே. அப்படி நம்ம சொல்ற உலகம் கேட்கணும், நம்ம என்ன பண்ணணும் பெரியவாளே சொல்லணும். சொல்றா மனசுல தோண்டி 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 எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ, எங்கெல்லாம் தோஷம் இருக்கோ, எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் தூக்கி வெளியில போட்டா வச்சுக்கோ, மனசு நிர்மலம் ஆயிடுச்சுன்னா நீ சொல்றத உலகம் மண்டிட்டு கேட்கும்டா அப்படிங்கிற. இப்ப சொல்லுவோம், நிறைய கூட்டம் வளவன் சொல்றதுதான் உலகம் கேட்குமா? இல்ல நிறைய டிவிலையும் அதுலயும் நிறைய கவர் பண்ணாதான் உலகம் கேட்குமா? இல்ல வேண்டவே வேண்டாம் இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளோட சம்பந்தம் வச்சுருந்தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா? எதுவுமே வேண்டாம், இந்த தர்மத்தை பண்ணா போதும் நமக்கு உலகம் நம்மளோட மண்டிட்டு கேட்கும் அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு நட்சல்ல எளிமையா அவள் கொடுக்குற தர்மத்தை பிடிச்சிக்கதான் நம்மளால முடியும் இல்லையா? நம்ம லெவலில் நம்மளால முடிய நம்மளால எங்க முடிய சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்க முடியுதா? நம்ம எல்லாருக்கும் அவாதான் நல்லவா, எதிராளி எல்லாம் கெட்டவன். இப்படிதான் அப்ரோச் பண்றோம். ஆத்து சொந்தக்காரால பேசுறதும் சரி, வெளிமனுஷால பேசுறதும் சரி, அந்த பவ்யம்ங்கிறது இயற்கையா எங்க வருது? பவ்யம்னா மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சு வெளியில மறைச்சு பேசுறது இருக்கு, அது கபடம், அது பிரயோஜனம் இல்லை. ஆத்மார்த்தமா தோஷமே இல்லாம நம்மளை பார்த்துட்டு நம்ம ஒரு பிரியத்தோட வந்தோம்னா உலகம் சொல்றது கேட்குங்கிறாளே, அதுக்கு உதாரணம். அந்த 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 தரிசனம் ஆச்சு. இந்த 2-3 தரிசனம் ஆன உடனே ஒரு மனசு பெரிய சந்தோஷ்டி. பெரிய தரிசனம் பண்ணோம், மாமாவோட போனா பெரிய அனுகிரகம் பண்றாங்க. அப்புறம் மெதுவா மாமா அந்த ஊரை விட்டு எக்மூர் இருந்தா, ஒரு அனுஷத்துக்கும் மாமாத்துக்கு போக ஆரம்பிச்சது, எக்மூருக்கு போக ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள். மாமா என்ன பண்ணுவான்னா, போயிட்டு வந்த அப்புறம் ஒரு வாரத்துக்கு பெரியவாளை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. 6 மணிக்கு எல்லாரும் பார்த்தோன்னா ஒரு 30-40 குழந்தை உட்காந்து கேட்கும். எஸ், எல்லாம் காலேஜ் கீலேஜ் டிகிரி எல்லாம் பொம்மநாட்டி பசங்க எல்லாரும் சிஏ படிக்கிறவன், பிகாம் படிக்கிறவன், 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பான். அன்னைக்கு அதில் கேட்டவன் எல்லாரும் ஓஹோன்னு இருக்கான், எல்லாம் சூக்கியமா இருக்கான், நோ எக்ஸப்ஷன். பக்தியாவும் இருக்கா? ஆமா இருக்கா, கண்டிப்பா இருக்கா, கண்டிப்பா இருக்கா. அவன் அனுப்புறோம் அப்படி இருக்கும். இது என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு குழந்தைகள் வீட்டு அப்பா அம்மாவும் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பான். ஒரு ஒருத்தர் வந்தார், ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தார், சொன்னார், இந்த கலியோட ஆதிக்கம் தேசம் பூரா இருக்கு, இந்த ரயில்வே காலனி மாத்திரம் இல்ல. இவர் இந்த மாமா பேர் சொல்லி இவரால் என்ன எடுத்ததுன்னா, அப்பா அம்மா எல்லாம் டிவி பாக்குற, குழந்தை எல்லாம் பெரியவாளை பத்தி கேட்கிறா, அந்த மாதிரி பார்த்ததே இல்லை சுவாமி, இப்படி கூட நடக்குமா என்ன அப்படின்னா. இதுக்கு அங்கீகாரம் மாதிரி பெரியவாள் சொன்னா, அவர் ஒரு ரிஷிகள் கூட்டத்தையே ஏற்படுத்திட்டா அப்படின்னா. அவ சொன்ன வாக்கு எடுத்தோட நானும் ஒரு ரிஷி தான். எனக்கே சிரிப்பா இருக்கு, உங்களுக்கு இன்னும் சிரிப்பா இருக்கும். அவ வாக்கு சொல்றேன் அப்படின்னா என்ன, அவ்வளவு தூரம் அந்த தர்மத்தை அவ சொல்லியிருக்காங்கிறது. மாமாத்துலாம் நீங்க பார்க்கலாம், எந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கும் பார்க்கலாம். இப்பவும் சொல்றேன், மாமாத்துக்கு போறேன்னா ஒரு மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு சமையல், சாப்பாடு எல்லாம் போட போறேன்னா பாத்தீங்கன்னா சொம்புக்கு ஒரே அடிதடி சட்டை, எல்லாம் 40 பேர் உட்காந்து சந்தியானம் பண்ணிட்டு இருப்போம், மத்தியானம் பண்ணிட்டு இருப்போம். எங்க பார்க்கணும் அது? வைதிகாலே அவளோட வேதத்துக்கு மரியாதை நமஸ்காரம் பண்ணிட்டே சொல்றேன், வைதிகாலே மத்தியானம் பண்றாளா சாப்பிட வந்துடுவாளாங்கன்னு நமக்கு தெரியாது. அவ சுதர்மமா அவ காப்பாத்திட்டாதான் உண்டு. காலம் அப்படி இருக்கு, அவளை தப்பு சொல்ற, காலம் அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா மாமாத்துல இந்த லௌகீக குழந்தை நீ உட்காந்து மத்தியானம் பண்ணிட்டு சாப்பாடு போடுறது பார்க்க, அது அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தையே ஏற்படுத்திட்டா மாமா. பெரிய வாக்கு இல்லை, ரிஷிகள் கூட்டத்தையே ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு அவ சொன்னான். அது மாதிரி நடந்தது. அப்புறம் அந்த ஊரை விட்டு மாமா இந்த ஊருக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை, காஞ்சிபுரம் வந்துட்டான். காஞ்சிபுரத்துக்கு மாமா ரிட்டையர் ஆகிற சமயம்
ரிட்டையர் ஆகிட்டானே வச்சுப்போமே நடுவில் நிறைய விஷயங்கள் அது மாவாடணும் ஒன்றுன்னு சொன்னோம்னா ஒரு 15 நாள் நீங்கள் கேம்ப் ஒன்றுங்க அதனால் நக்சலாக சொல்லிட்டு அந்த ரிட்டையர் ஆகி மாமா அங்கே வரணும். மாமாவுக்கு 2 குழந்தைகளும் ஒரு குழந்தை சித்தி ஆகிட்டான், ஒரு குழந்தை இருக்கான், பொண்ணு கல்யாணம் ஆகி காஞ்சிபுரம் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு குழந்தை சித்தி ஆகிட்டான். கணேசனுங்கிற ஒரு குழந்தை சித்தி அவருக்கு எக்மோரில் இருக்கும்போது எக்மோரில் இருக்கும்போது சித்தி ஆகிட்டான். இது சொல்லனா அது விஷயம் வருது. எக்மூரில் அவள் இருந்தபோது கணேசன் இருக்க உடம்பு மோசமாக இருக்கிறதுக்கு மாமா வந்து அங்கே பிரதோஷம் வந்துடுறது. அடுத்த நாள் வந்து பிரதோஷம் பிரதோஷத்துக்கு கிளம்புறாரு. அப்பா என்ன உடம்பு சரியில்லாத குழந்தையா இருந்தாலும் அப்பாவுக்கு புள்ளைகிட்ட ஆசை இருக்காதா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும், இயற்கையான ஆசை இல்லை, நேச்சுரல் ஆசை. மாமா சொல்லிட்டு போகிறார் மாமிகிட்ட, நான் விவாதத்துக்கு போகிறேன், என்னானாலும் சமாளிச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன், எனக்கு தந்தி கிந்தி கொடுத்து என்னோட தரிசனத்துக்கு எடுத்துடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக இவர் பிரதோஷத்துக்கு போயிட்டார். இங்கே இவருக்கு உடம்பு மோசமாக போயிடுச்சு. பக்கத்து வீட்டில் யஷ்வந்தராவ்னு ஒரு மராத்தி பிராமணர், அவர் தான் தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் போய் ஏதோ யூரின்லாம் ஏதோ கலந்து போச்சு, ஒன்றுமே உடம்பு சரியில்லாத குழந்தை தானே, அது ரொம்ப இதுவாகிடுது, ரொம்ப மோசமாக போயிடுத்து. மாமி பயந்து போய் இனிமேல் உடம்பு மோசமாக இருக்குன்னு தந்தி கொடுத்துட்டான். மாமி கொடுத்தாலோ இல்லை பக்கத்து வீட்டு யஷ்வந்தராவ் மாமி சொல்றது கேட்டு கொடுத்தா தானே கொடுத்துட்டாரோ எப்படியோ இன்னும் தந்தி போயிடுச்சு. யஷ்வந்தராவ் கொடுத்தது யஷ்வந்தராவ் தான். பெரியவாட்டியில் போய் 200 மணி தந்தி இங்கே போயிடுச்சு. தரிசனம் கிளம்பு 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 என்ன சீக்கிரம் உடனே அதாவது தெரியவே நமக்கு கிளம்பு கிளம்பு உடனே கிளம்பு என்ன சீக்கிரம் தரிசனம் பண்ணிக்கலாம், உடம்பு சரியில்லை, என் குழந்தை உடம்பு சரியில்லை, அதை விட்டுட்டு வந்து தரிசனம் பண்ணி கிளம்பு பெரியவாட்டி சொல்லி பார்த்துட்டு ஒரே இதுதான் சொன்னேன் நமஸ்காரம் பண்ணால் கிளம்பி வந்துட்டா. இங்கே வரும்போது குழந்தை சித்தி ஆயிடுச்சு. குழந்தைய வந்து மாவட்டத்தில் சேர்த்தாச்சு. யஷ்வந்தராவ் எதிர்க்க வந்தேன், அந்த குழந்தை ஆக்சுவலி வந்து வலுக்கு வச்சாச்சு. யஷ்வந்தராவ் எதிர்க்க வந்தேன். மாமா கோவம், வெறும் தந்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னா மூஞ்சி திருப்பின்னு வந்துட்டான். மாமா பேசலை விட்டேன், தரிசனம் போயிடுத்தே அப்படிங்கிற கோவம். யஷ்வந்தராவ் வந்தவர் அவள் வீட்டுக்குள்ளே போய் பாத்ரூம் போலாம் உள்ளே போனார். அப்படியே விழுந்தார், அவர் போயிட்டார். பக்கத்து ஒரே செவரு நடுவில் ரயில்வே காலனி, ஒரே செவரு, இந்த பக்கம் ஒரு காலனி, இந்த பக்கம் ஒரு போர்ஷன், இந்த பக்கம் ஒரு போர்ஷன். என்ன பண்ணுவாமா, ஊரே வம்பு பேசிட்டு இந்த பையனோட ஆவிதான் அந்த யஷ்வந்தராவை அடிச்சு விடுத்து. யாரு பார்த்து ஆவி முன்னாடி ஊர் பேசுறதுக்கே பேசுறது, ஒரே டென்ஷன். அடுத்து ஒரு 10 நாள் அந்த ஜெயந்திக்கு நான் போறேன். இப்போ 20 நாள் ஜெயந்தி நடக்கிறது. பையன் போன வீடு சுவாமிக்கு ஜெயந்தி பண்றான் மாமா, அதனால பத்தி எங்க பார்க்க போறோம். அந்த ஜெயந்திக்கு போய் நான் அவள் வீட்டு பழக்கமா அவள் வீட்டில் செருப்பு விட்டு பாலையும் கத்துறேன். ஏன்டா செருப்பு போய் விடுறேன், எனக்கு நடந்ததே தெரியாது. ஏன்னா செருப்பு விட்டு நடந்து அவங்க பாரு, அவங்க கரெக்டாக மணி அடிச்சா பக்கத்து ஓன்னு அழறான் எல்லாரும். அவன் வருத்தம், இந்த குழந்தையால மாறிடுத்தோங்கிற வருத்தத்தில் அது சமயத்தில் அழறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நான் சொல்லுவாங்க அழகான எப்படி இருக்கும், ஒரே போர்ஷன் பக்கத்தில் அப்போ ஏன்னா பேச்சு வேற, இந்த குழந்தையால தான் அவர் போயிட்டாருன்னு பேச்சு வேற. இங்கேருந்து மாமாத்தில் பாலம் மாமின்னு ஒரு மாமி இருந்தான். அவள் வந்து என்எல்சியோட ஆஃபீஸர், பெரியதாசம் நெய்வேலி பாலம். அவள் இங்கே வந்து மாமா தங்கிட்டு மாமாவோடய தரிசனத்துக்கு போயிடுவா. துணை ஓடுமே வயசானவ நமஸ்காரம் மண்டை முட்டிப்பா, 100 நமஸ்காரம். ஆமா, மண்டைக்கார முட்டிப்பா அதுதான் நமஸ்காரம் கூட போறாது, முட்டிக்கு முடிவா முட்டிப்பா சத்தம் கேட்கும் நமக்கு. அந்த பால மாமி மாதிரி அந்த மாமி வந்து அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போனா, இந்த விஷயத்துல முன்னாடி போனா. மாமா பருவத்துக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டா. பாலமாட்டில் போய் அந்த குழந்தை போயிட்டா, இவன் மாமி வந்து யசோதராவை இது மாதிரி பண்ணிவிடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டான். மாமா போறா, பால மாமியை வர துரத்துறான், வெளில போச்சு. என்ன நீ அவரை பத்தி இப்படி தப்பா பேசுற, எங்க ஆவி ஏதோ அடிக்கிறது, ஏதோ அவர் பிராணம் தான் அவர் காலமாயிட்டார், அவருக்கு என்ன உடம்போ என்னமோ இப்படியா பேசுவாங்க. அவருக்கு ஆறுதல் சொல்றது விட்டு நீயும் சேர்ந்துட்டு எல்லாரோட கைத்தறி சிரிக்கிற மாதிரி அந்த குழந்தை அவருக்கு மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. மாமா தாபத்தோட போறேன். நமஸ்காரம் பண்ண பெரியவா கேட்குறா, கணேசன் சித்தி ஆயிட்டானா கேட்ட. பெரியவா யூஸ் த வேர்ட் சித்தி, செத்து போயிட்டானான்னு கேட்கறேன். அப்படின்னு கேட்க அவளால முடியும், அவளால் பட்டவர்தனமாக பேச முடியும். நமக்கு நடுங்கும் அப்படி பேசுறதுக்கு. அவள் பேசணும்னா பேசிடுவா. எவ்வளோ வாட்டி இந்த மாதிரி பேசியிருக்கா. அந்த மாதிரி சித்தி ஆயிட்டானா, கணேசன் சித்தி ஆயிட்டானா. அவன் வருத்தப்பட்டா, நமஸ்காரம் பண்ணான். சரி, அதோட விஷயம் முடிஞ்சு. அவன் வாக்கில் வந்து அவனுக்கு என்ன மோட்சம் தான், இல்லை என்ன சந்தேகம் அப்புறம். இங்கே வந்து அண்ணாதுரை அவரோட பேத்தி வந்திருந்தான். நீ கதை சொல்லு அப்படின்னா, அவன் சொல்ல வந்தா ஒரு கதை சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து செமந்தகமணி கதையை சொன்னான்.
அது கிருஷ்ணருக்கு அவ பேர் அந்த கதை தானே. இங்க இங்க இந்த மாதிரினா அங்க ஃப்ரெண்டை கொண்டு விட்டார் அவருக்கு அவ பேர், கிருஷ்ணருக்கே அவ பேர் கொண்டு விட்டா ஒரு மணிக்கோசம். ஏடா ஒரு பரமாத்மா வந்து கேவலம் ஒரு மணிக்கோசம் கொள்வானாலும் யாரும் யோஜனை பண்ணல, ஊரே வம்பு பேசித்து. கிருஷ்ணர் கொலகாரம் ஃப்ரெண்டை கொண்டு விட்டான் ஒரு திருவண்ணு மணிக்கோசரம் அப்படி ஊரே பேசித்து. பெரிய அந்த கதை அந்த அந்த புராணத்தை அந்த குழந்தை சொல்லித்து மாமா கேட்டுருக்கா பெரியவா அங்கே சந்நிதி. அடுத்தது பெரியவா சொல்றா, காரைக்குடியில் ஒரு ப்ரொஃபஸர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அவாத்து மாமி வந்து சமைக்கிற போது தவறி போய் ஸ்டவ்ல விழுந்து எரிஞ்சு போயிட்டா. அந்த ஊருக்காரா இவர் தான் மாமியை ஸ்டவ்ல எரிச்சு விட்டாருன்னு கெட்ட பேர், அனாவசிய கெட்ட பேர். மனுஷானா இப்படிதான் வாழ்க்கையில ஏதோ அவதூறும் கெட்ட பேரும் வந்துட்டே இருக்கும். அதை பத்தி என்ன சுவாமி பார்த்துக்க. அதாவது அவரோட மனசு தாபம் புறவரா மாதிரி வரிசையா இந்த நிகழ்ச்சிகளை அப்படி ஏற்படுத்தி அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சா மாமாவுக்கு மனசு சாந்தம் ஆயிடுச்சு. ஓ நம்ம குழந்தைகளுக்கு சம்பந்தம் மாமா போய் டைரக்டா ஒன்றும் விஞ்ஞாபனம் பண்ணல. எனக்கு இதுவே கெட்ட பேர் மாமா சொல்லவே இல்லை. இது பாதம் மாமி போய் மற்ற கைகிரிமனோட சொன்னதுதான். அவள்கிட்ட பெரியவாடு என்ன போச்சோ போலியோ சொல்லிதான் தெரியணும் அவளுக்கு பரமாத்மா. அது நமக்கு தெரியல. ஆனா இதுதான் இவ்வளவுதான் நடந்தது. இதெல்லாம் இது மாதிரி நடக்கிறதுக்கு அது ஏன் பெரிய அப்படி சொல்றாங்கிறதுக்கு காரணம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாள் முன்னாடியே இவரோட பையன், இந்த யஷ்வந்த்ராவோட பையன் சிவாஜின்னு பேர், ரொம்ப பெரியவாட பக்தியா இருப்பான். அந்த குழந்தை என்ன பண்ணா ஆர்இசிக்கு வேலை சீட்டு கிடைச்சிடுச்சு. அந்த சந்தோஷத்துல யார் சொன்னாலும் தெரியல அழகா மொட்டை அடிச்சுன்னா இதுல அந்த இதுல பக்கத்துல வந்து மகாஞானம் பக்கத்துல இது இந்த சந்திரபாகா நதி அந்த நதியில ஸ்நானம் பண்ணான். ஸ்நானம் பண்ணிட்டு மொட்டை அடிச்சு ஈரத்துணியோடு நிற்கிறான் பெரியவாட்ட. அது விஜயாத்தி கட்சியினர், ஏண்டா மொட்டை அடிச்சுட்டு ஈரத்துணியோடு என்னடா தரிசனம் பண்ணி இப்படியாடா வருவீங்க, ஒரு தர்மம் இல்லையாடா, உங்களுக்கு சாஸ்திரம் தெரியாதா, இப்படிலாம் வரக்கூடாதுடா, நெத்திக்கு வச்சு கூட அப்படிலாம் வரக்கூடாது ஒரு பறக்கும் போது விஜயாத்தி கட்டுற பெரியவனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊருக்கு போக சொல்லிட்டு அப்படின்னா பெரிய அவருக்கு ஒன்றும் புரியல. ஊருக்கு போக சொல்றான். அப்படியே நமஸ்காரம் கிளம்பி போயிட்டான், ஊருக்கு போயிட்டான். அவன் ஊருக்கு போய் ஒரே நாள் தான் பெரியவாளோட இருந்தான், அந்த அப்பாவோட இருந்தான். அடுத்த அந்த ஒரு நாள் அப்புறம் 2வது நாள் காத்தால அப்பா யஷ்வந்தராவ் கிளம்பிட்டார். அதனால இவருக்கு இந்த குழந்தையால அவன் போவானால இவனுக்கு அனுப்புவானே, அவன் போறான்னு இவன் அப்பாவோட இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணான். ஏதோ பிராரத்தோடு அவர் போகணுன்னு இருக்கு. ஆனா அந்த குடும்பமே இன்னைக்கும் பெரியவாட்ட ரொம்ப பிரியமா இருக்கு. சிவாஜி அந்த குழந்தை வந்து நிறைய கவிதை, மராத்தி கவிதை எல்லாம் பெரியவா மேல எழுதி, தமிழ் கவிதை எல்லாம் எழுதி பெரியவாட வந்து படிச்சு காமிச்சு. மாமாத்துக்கும் அந்த பையன் மாத்திரம் வருவான், வந்து இன்னைக்கும் ரொம்ப பிரியமா இருப்பான், வந்தாலும் வந்துருவான், ரொம்ப பிரியமா இருப்பான். அதாவது இந்த 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 பேதங்கள்லாம் அவன்கிட்ட இல்லைங்கிறது அவன் அந்த லெவல்ல இன்னைக்கும் காமிச்சுட்டு தான் இருக்கான். இப்படி ஆச்சு. அப்புறம் பெரிய இந்த மாதிரி 2 குழந்தைகளை வச்சு நான் எங்க ரிட்டையர் ஆக போறேன், நான் எங்க போக போறேன்னு மாமாவுக்கு பெரிய கவலை வந்துட்டு. எங்க போறதுன்னா இந்த குழந்தைகள் சத்தம் போட்டா மாமா முதல்ல குழந்தைகளுக்கு பார்க்க மாட்டேன், ஜனல்லாம் சத்திடுவான், பகுத்து விட்டுக்கான கஷ்டமா இருக்கக்கூடாது, அப்படி அலருவான். அந்த வழி அந்த ஒரு பையன் தான் அருணாச்சலம் ரொம்ப சத்தம் பண்ணும், இந்த தொண்டையில அப்படியே புடைச்சிக்கும், ஹைட் ஆஃப் சத்தமா இருக்கும். அவ்வளோ அவ்வளோ ஒத்தனை ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த பாத்திரத்தை அப்படி கீழே போட்டுருவாங்க, நம்ம மேல போட மாட்டான், கீழே போடுவான். அந்த கீழே போடுறது அவனுக்கு வலிக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி அவனுக்கு அவ்வளவுதான் பண்ணுவான். அது வயலன்ஸ் இது ஒண்ணுதான் வயலன்ஸ், ஒன்றும் பண்ண மாட்டான். எனக்கு 10 பேர் உட்காந்தேன்னா யார் இல்லாத இடமா பார்த்தா போடுவான், மனுஷா மேல போடவே மாட்டான். அவ்வளவு சாதுவான குழந்தை. இந்த குழந்தை வச்சு நான் எங்க போவேன் அப்படின்னு பெரியவாட்ட வந்து இந்த நெய்யும் பாலுன்னு ஒரு தேவாரம் அதை பாடி பாடி நிறைய சாம்பிராணி போட்டு பிரார்த்தனை பண்ணிப்பேன் பெரிய ஆற்றுல. நான் அந்த பிரார்த்தனை கலந்துட்டு இருக்கேன், எல்லாரும் கலந்துருக்கேன், நானும் கலந்துட்டு இருக்கேன். நீ தான் வீடு கொடுக்கணும், எனக்கு வேற என்ன இருக்கு, நான் எங்க போவேன் இந்த குழந்தையில வச்சுட்டு, நீயே எனக்கு ஒன்றும் பண்ணாடா என்ன போவேன், இப்படி இப்போ ரொம்ப குறுகி பிரார்த்தனை பண்ணிப்பேன். மாமா தேவாரம் நிறைய படுவாங்க, ரொம்ப 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 மாமா குரல் ரொம்ப அழகான குரல். அப்படியே ராகதானம் நன்னா தெரியும், நன்னா தஞ்சாவூர்காரர் தானே, ராகதானம் நன்னா தெரியும், குரல் அப்படியே அவ பாடினால நமக்கு அப்படியே அவள் மாமாவுக்கு இது உண்டு, அந்த ஹஸ்கி வாய்ஸ் தான், கொஞ்சம் பெருசா பேசினாலும் ஹஸ்கி வாய்ஸ் இருக்கும். அதனால அந்த நெறிவு சுழி ரொம்ப நன்னா தெரியும் நம்ம கேட்கறதுக்கு, ரம்யமா இருக்கும் கேட்கறது, ரொம்ப அழகா பாடுவான். அவ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றா. இந்த பிரார்த்தனைகள் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் சமயம் ஆல்மோஸ்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்துக்கு பிரம்மஸ்ரீ வந்தார். வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, இங்க அப்படி பார்க்கும்போது அவர் பாணி எதுக்கு தெரியுமா, சொன்னாதானே சுவாமி தெரியும், எதுக்கு வந்திருக்கேன், வாங்க சந்தோஷம் ஆகாரம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அங்கதான், அதை பத்தி இல்லை, எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, தெரியாது சுவாமி, சாவி கொடுக்க வந்திருக்கேன். யாருக்கு, பெரிய அவர்கிட்ட கொடுத்துட சொல்லி உத்தரவு பண்ணியிருக்காரு, அதுதான் வந்திருக்கேன். சரி கொடுங்க, யாருக்குன்னு தெரியும், கேட்க மாட்டேங்களா, நீங்க சொன்னா நான் யாருக்கோ நீங்க சாவி கொடுக்கணும், நான் போய் எதுக்கு கேட்கணும், பெரியவாட்ட 100 உத்தரவு நடந்துதான் இருக்கும், நான் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது. அவர் சொன்ன
அங்கே வந்து ஒருத்தருக்கு பெரிய வீடு கட்டிட்டு இருக்கான். அவர் வீடு கட்டிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிடுவா போல இருக்கு. அதனால தெரிஞ்சவா வீட்டில் போய் அவள் வந்து தங்கத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இடம் கொடுவோம் வீட்டை அப்படின்னு பெரியவா கேட்க சொல்லி அவள் இடத்த கொடுத்துருக்கா. அவள் அந்த வீடு ஆக்குவே பண்ணலை. அந்த வீட்டோட சாவி தான் கொடுத்துருக்கேன், அங்கே போய் தங்கணும், ஒரு 10 நாள் அந்த புது வீடு ரெடியாக அங்கே போயிடலாம் அப்படின்னு. சந்தோஷம். யார் எங்கே தெரியுமா? பங்காரம் தோட்டத்துலாம் பெரியவா கைங்கரி பண்ணுவாளா இருக்கிற அந்த இடத்துலாம் பெரியவா மாதிரி பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். யாருக்கும் தெரியாதா? தெரியாது, உங்களுக்கு தான் அப்படின்னா சொல்றதே மாமா புரியும். இதுதான் அவரோட சந்தோஷம். தெரியாது, உங்களுக்கு தான். அப்படியா? சந்தோஷம், ரொம்ப ஆனந்தப்பட்டேன். அப்புறம் அங்கேயும் கிளம்பி அந்த வேன்ல எல்லா சுவாமி மாமா சுவாமி அந்த வேன்ல மாமாவோட கூட டிராவல் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஃப்ரம் எக்மூர் காலனி பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து மடத்துக்குள்ள வேன் நுழையிற மட்டும் தேவாரமும் அருணாச்சல் சிவாவும் தொடர்ச்சியாக பாடிட்டு இருந்தான். எல்லாரும் பாடணும், மாமாவோட சேர்ந்து எல்லாரும் பாடணும். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நடந்தது அந்த ஊர் காலனி குழந்தைகள்லாம் சேர்ந்துட்டு மாமா நீங்கள் போகக்கூடாது மாமா, நீங்கள் இங்கேயே இருக்கணும் மாமா, நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா. அப்புறம் பெரியவா இங்கே மடத்தில் என்ன பண்ண ஒரு வாட்டி இந்த சமயத்துலேயே பாலாஜியை கூப்பிட்டு மாமனை நேரம் பார்த்து கேட்டான், நீ ரிட்டையர் ஆகிட்டா உன்னை யார் வச்சுப்பா அப்படின்னா. அவன் சுருக்குன்னு போகும் மனசு கொடுப்பேன். யார் வச்சுப்பான்னு கேட்குறானே, வேற யார் வச்சுப்பா? இவ தான் வச்சுக்கணும், நான் எங்கே போவேன்? நீனா அம்மையப்பன், நீ வச்சுக்காம யாரும் வச்சுப்பா? இப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு மாமா என்ன ஓடின்னு இருக்கும்போது பாலாஜி வந்தான். பாலாஜி நீ வச்சுப்பே அவரை அப்படின்னா. அவனை சந்தோஷம், நான் வச்சுக்கிறேன், நான் பார்த்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா. வேண்டாம் வேண்டாம், உன்னால் முடியாது. பிரியா பதில். நீ வச்சுப்பியோ அப்படின்னா. ராமநாஜிட்டார் பார்த்து நீ வச்சுப்பியோண்ணா, நான் பக்கத்துலேயே வீடு இருக்குது, நான் கட்டி கொடுத்துட்டாரு, நான் வந்துடலாம். அவர் சொன்னேன். என்ன அப்படி ஏழை போடுறானோ ஒருத்தரையே கேட்குறா, இவாலியாடா வச்சு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு. சரி சரி பார்க்கலாம், நானே வச்சுக்கிறேன் அப்பா பதில். நானே வச்சுக்கிறேங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் சாய் வந்துடுத்து. அங்கேருந்து இந்த எவ்வளோ சுவாமி பெரியவா முன்னாடி போய் வச்சு அருணாச்சலையும் கொண்டு போய் பெரிய முன்னாடி உட்காந்து வச்சு. அவனுக்கு பயம், அவன் டக்குன்னு அல்பசிங்க போயிடுவான். ஷூ பெரிய முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய உட்காந்துருக்க 5 அடி முன்னாடி அல்பசிங்க போயிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஐயோ நீங்கள் தூக்கிடுவான்னு சொன்னேன், தூக்கி வேண்டி இப்படி ஆகிடுச்சு, தூக்கு சாணியை கொண்டா சரி கத்தலாம் அவன். அதுக்குள்ள அவன் அப்படி இப்படின்ட்டான், பேசாமல் அப்படின்ட்டான். அப்புறம் மரத்தில் யாரோ வந்து சௌரியமாயிடுச்சு. எல்லா சுவாமியும் பெரியவா பார்த்தான். மாமாத்திற்கு ஒவ்வொரு பெரியவாளையும் பெரியவா பார்த்தான். பார்த்துட்டு கல்கண்டு ஒன்று எடுத்து அவன்கிட்ட அப்படின்னு அருணாச்சலத்தை கொடுத்தான். அந்த ஒரு கல்கண்டு வாய்ப்பு சாப்பிட்டது. அவன் சாப்பிட்ற போது அந்த பல் டாக்டர் இடம் ஒன்று இருந்தது, ஞாபகம் இருக்கா? கணத்தடி கிட்ட பல் டாக்டர் இடம் இருக்கும். அங்கே உட்காந்து பெரிய தர்ஷனம் கொடுத்துருக்கா. எல்லா சுவாமியும் அந்த கீழே இருக்கா, சப்பரம் அப்புறம் அப்போ என்னெல்லாம் இருந்தோ பாதுகா எல்லாம் அங்கே இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தா தெரியும். பார்த்துட்டு அப்புறம் அந்த கல்கண்ட குழந்தைய கொடுத்தான். அவன் சாப்பிட்றதையே அந்த சாப்பிட்றத பார்க்குறான். ஒரு 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 தாயார் வந்து குழந்தைக்கு சாப்பாடு போட்டு அதை ரசித்து சாப்பிட்றத பார்க்கும்போது எவ்வளோ நேரம் பார்க்குமோ அவ்வளோ நேரம் அவன் நல்லா சப்பு கொட்டி பண்ணி சாப்பிட்றது அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 மினிட்ஸ் இருக்கும். அசராமல் நகராமல் அதையே பார்த்துருந்தான். அப்புறம் சுவாமியெல்லாம் எடுத்துட்டு மாமா ஆற்றுக்கு வந்துட்டான். அப்படி மாமா வந்து அங்கே காஞ்சிபுரம் செட்டில் ஆனான். காஞ்சிபுரம் மாமா செட்டில் ஆனால் தான் எனக்கும் மாமா பார்க்க போது அப்படியே பெரிய தர்ஷனம் எல்லாம் ஒரு பழக்கமாக வர ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. 1985 கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு பெரியவா ஏதாவது பண்ணாதா? ஐயோ பண்ணா. எங்கள் ஊர் பொண்ணு தான், சோத்ரியங்குளத்தூர் பொண்ணு தான். ஜாதகத்தை வந்து எங்கள் அம்மாட்ட நான் வில்லம் மாமாட்ட ஒரு வில்லம் கொடுத்து அனுப்பேன் பெரியவாளுக்கு. ஒரு பழக்கமாக வச்சு